ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியரே போற்றி போற்றி. ஆதி சிவனாரே போற்றி. ஆதி சக்தியே போற்றி போற்றி. அனந்த கோடி அன்புகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம கடந்த 4 வாரங்களாகவே சக்கரங்களை தூய்மையுறுத்தும் பயிற்சிகளை எல்லாரும் சிறப்பாக ஏற்கிறோம். ஐயாவும் ரொம்ப நல்லா ஒரு வாரமும் அருளுரை கொடுத்துட்டே இருக்காங்க. எப்படி இது நடக்குது அப்படின்னு ஒரு லைவ் கமெண்ட்ரி மாதிரி, இது இப்படி பண்ணிருக்கீங்க, இது பண்ணல, இத பண்ணுங்க அப்படின்னு அனுதினமும் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஒரு ஆனந்தமான விஷயமா இருக்கு. முதன்மையாக நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போன வாரம் முழுவதும் நம்ம அநாகத சக்கரத்தினை தூய்மையுறுத்தும் பயிற்சிகளை ஏற்றிட்டோம். ஸ்ரீயா சூரிய பகவானே நமக்கு பூரணமாக துணை புரிந்து சக்கரங்கள் தூய்மையுறுவதற்கு ஆற்றல்களை பொழிந்தார். அவர் எப்படி நம்ம போன வாரம் முழுவதும் நாம என்ன செய்திருக்கோம் பயிற்சிகள், அதனுடைய பலன் என்ன, அது எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு சின்ன அருளுரை மாதிரி கொடுத்திருக்காரு. அதை இப்பொழுது எல்லாருமே கேட்கலாம். சூரிய தேவரின் அருளுரை. ஓம் ஸ்ரீ சூரிய தேவரே போற்றி போற்றி. அன்பு நிறை மானுட ஆன்மாக்களே, ஏற்றிட்ட அநாகத பயிற்சிகள் என்பது உங்களது முதுகு தண்டு வடத்தினை தூய்மையுறுத்தி அநாகத சக்கரத்தினையும் சீரமைத்துள்ளதனை உணருங்கள். சூரிய நமஸ்கார பயிற்சிக்கு மற்றுமோர் நாமமும் உண்டு. உயிர் ஆற்றலை பெருக்கும் பயிற்சி என்பதாகும். அனைவரும் ஏற்ற பயிற்சியின் மூலம் எண்ணற்ற கழிவுகள் வெளியேறின. எலும்புகளில் கழிவுகள் சேமிப்புற்றால் நீங்குவது கடினம். எனினும் முதுகெலும்பின் ஒவ்வொரு பிரிவுகளும் தனது தேக்கமுற்ற கழிவினை கரைத்து சுவாசத்தின் மூலமே வெளியேற்றி உள்ளதனை உணருங்கள். இருதயமும் நுரையீரலும் பொலிவுற துவங்கி உள்ளன. அன்பு மானுடர்களே, அனுதினமும் உங்களது இருதயம் மற்றும் நுரையீரலுக்கு உருகி உணர்ந்து நன்றி உரைக்க தவறாதீர்கள். ஞானம் என்பது சுயம் உணர்தல் ஒன்றே. உடல் உறுப்புகளை உள்முகமாய் உணர்வதும் ஞானமே. உயிரின் ஆற்றலையும் இயக்கத்தினையும் உணர்வதும் ஞானமே. சூரியனின் ஒளி ஒன்றே அனைத்து ஞானத்திற்கும் மூலாதாரமாகும். அனுதினமும் உங்களது ஆன்மாவிற்கும் உயிருக்கும் ஆற்றல்களை வழங்கிக் கொண்டே இருக்கும் சூரியனை அந்தியிலும் சந்தியிலும் நீரெடுத்து நிலம் விடுத்து பணிந்து போற்றுங்கள். எளிதாய் உடலும் உயிரும் பொலிவுறும். சிறார்களுக்கு போதிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். மலர்கின்ற ஒவ்வொருவரும் எத்தருணத்திலும் எமை அழைத்து பூஜிக்கலாம். உள் நின்று உருவாகும் வினாக்களுக்கு யாம் விடையாய் மலர்ந்திடுவோம். உங்களது அறிவு கொண்டு சிந்திப்பதனை விடுத்து உணர்வுகளால் சிந்தியுங்கள். உணர்வுகளே உயிரின் ஆற்றல்களாகும். உணர்வுகளின் அதிபதியும் அன்பே ஆகும். அநாகத சக்கரத்தினை தொடர் செயலாய் தூய்மையுறுத்துங்கள். அன்பு பெருகட்டும். பஞ்ச தேகங்களிலும் உள்ள கழிவுகளை மீண்டும் ஏற்காது செயல் புரிய வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஆணவத்தினை துறந்து அன்பினை பெருக்கியே வாழ்ந்திடுங்கள். உங்களது முயற்சிகள் விண்குலத்தோரை மகிழ்வித்துள்ளது. அன்பு பெருகிட பூரண ஆசிகள். சூரிய பகவான் ஒரு அற்புத அருளுரை கொடுத்திருக்காரு. நாம எல்லாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 சூரிய நமஸ்காரம் ஒரு வாரத்துல செய்ய முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது எனக்கு. ஒரு நாளைக்கு 21 சூரிய நமஸ்காரம் செய்தோம் இல்லையா? 147 முறை வந்தது ஒரு நாள்.
வாயு தேகத்தை தூய்மையுறுத்தும் பயிற்சி. அது வந்து எவ்வளவு எளிதாக அதை செய்ய முடிந்தது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதே உணர்வு எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒவ்வொன்றையும் அனுபவிக்கும் பொழுது இதுதான் எல்லாருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு உள்ளுணர்வா உணர்த்தப்படும். ஏதாவது உனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா இது நிறைய பேருக்கு சிரமமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு தோணும். சூரிய நமஸ்கார பயிற்சிகள் இவ்வளவு எளிதாக செய்ய முடிந்தது அப்படின்னு 1, 2 அன்பர்கள்ட்ட பேசினேன். அவங்களும் வந்து ரொம்ப எளிதாக செய்ய முடிந்தது. உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சூரிய பகவானுக்கும் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் சத்குருவிற்கும் இந்த நேரத்துல கண்டிப்பா நம்ம நன்றி சொல்லணும். எப்படி வந்து ஒரு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நமக்கு அனுதினமும் அட்வைஸ் எல்லாம் கொடுத்து இதை இப்படி பண்ணு அப்படி பண்ணு வாழ்க்கைனா எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களோ, ஒரு குருவும் எப்படி நமக்கு உதவுறாங்களோ அதே போல உயர ஆத்மாக்கள் அனுதினமும் செய்திகளை கொடுத்து உதவி கொண்டே இருக்கிறார்கள். மிகவும் ஆச்சரியமான விஷயம்தான். இதுல வந்து சூரிய தேவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு புதுமையான பல விஷயங்கள், பல உணர்வுகள் ஏற்பட்டது. அதில் சில துளிகளை வந்து பகிர்ந்துக்கிறேன். சூரிய தேவர் அப்படிங்கிறவர் வந்து மிகவும் உயர்ந்த ஞானி, ஞானம் படைத்தவர். நம்ம கதைகள்லாம் கேட்டிருப்போம். அனுமான், ஆஞ்சநேயர் வந்து சூரிய தேவரோடையே சுற்றி சுற்றி பயணித்து வந்து பெரும் ஞானத்தினை பெற்றுக்கொண்டார் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதெல்லாம் சாத்தியம்தான் அப்படிங்கறத இந்த ஒரு வாரத்துல உணர்ந்துகிட்டேன். ரொம்ப 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 ஆச்சரியமா இருந்தது. சூரிய தேவரோடையே பயணித்து கொண்டிருக்க, அவருக்கு பின்னாடியே போறேன், அவர் வந்து முன்னாடி வரேன், அவருடைய 7 குதிரைகள்ல ஒரு குதிரை மேல ஏறி உட்கார வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் காட்சிகள் ஒரு ஒளியாகவே ஒரு அணுவாக, ஒரு ஒளி பந்தாக சூரிய தேவர் வந்து சுற்றி கொண்டே வருகிறார் சூரியனை. அவருக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒளியாக எனது ஆன்மாவும் அப்படியே சுற்றி கொண்டே வந்தது. இந்த ஒரு வாரமாகவே அவ்வளவு விஷயங்களை பகிர்ந்து எல்லாமே வந்து அறிவியல் பூர்வமான விஷயங்கள் அதிக அளவுல இருந்தது. மெய்ஞானத்தில் ஒரு துளிதான் விஞ்ஞானம் இருந்தாலும் இப்ப தேவை வந்து விஞ்ஞானம் எல்லாருக்கும் புரியணும், அறிவுக்கு புரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் என்ன சொன்னாரு, நிறைய விஷயங்கள் சொன்னாரு, நிறைய குறிப்பெடுத்து வச்சிருக்கேன். அத பின்னாடி நம்ம பார்க்கலாம். சில முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அவர் வந்து போன வாரமே சொல்லியிருந்தாருங்களா, 7 பிறவிகளாக 7 லட்சம் ஆன்மாக்களை விடுவித்து அவங்க வந்து 7 தேவர் 7 ஆன்மாக்கள் ஒன்றிணைந்தது ஒரு சூரிய தேவருடைய ஆன்மா, நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாரு. அவர் வந்து எப்படி சூரியனை சுற்றி வருகிறார் அந்த கணக்கெல்லாம் சொல்லியிருந்தார். அந்த சூரியனுடைய அந்த விட்டம் ஆரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ரேடியஸ் டயாமீட்டர், அந்த ரேடியஸ் எவ்வளவு இருக்கோ அதுல 7ல் 1 பாக அளவிற்கு சூரியனை விடுத்து தள்ளி அவர் ஒரு சர்க்கிள்ல அந்த ஒரு வட்டத்தில் தொடர் செயலாக சூரியனை சுற்றி கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. எப்படி சூரியனை சுற்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிடப்பட்ட அந்த வேகம், நேரம் அது எல்லாத்தையும் கணக்கில் வைத்து அவங்க ஒரு சுழற்சி சூரியனை சுற்றி வர்றதுக்கு, நமக்கு வந்து ஒரு நாளைக்கு பூமியில இருக்கிறதுனால 24 மணி நேரம் சொல்றோம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் வெவ்வேறு நேரங்கள் இருக்கிறது. சூரிய தேவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அவருடைய பணி என்ன அப்படின்னா, ஈசனால் நியமிக்கப்பட்டுள்ளோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன பணி செய்யறாங்கன்னா, ஒரு சாட்சியாக இருந்து சூரியன் எப்படி இயங்குகிறது, சுற்றி 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 வந்து சூரியனுக்கு காவல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் சொல்றது என்னன்னா, நான் அதில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் பதிய வைத்துக் கொண்டே இருப்பேன். இதுதான் எனக்கு இடப்பட்ட பணி. இது சூரியன்ல ஒரு பார்ட்ல என்ன நடக்குது, சுத்தி வரும்போது அங்க என்ன நடக்குது, உள்ள என்ன நடக்குது, நடுவுல என்ன நடக்குது, வெளியில என்ன நடக்குது, எப்படி அணுக்களினுடைய அந்த பிளவுகள் எப்படி சேர்க்கை நடக்கிறது, அதனால அங்க என்னென்ன மாதிரியான எரிபொருள்கள் உருவாகின்றது, இதையெல்லாம் கண்காணித்து கண்காணித்து குறிப்பெடுத்து கொண்டே வருவேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாத்தையுமே வந்து பதிய வைத்துக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. என்னெல்லாம் மேலும் பதிய வைப்பாருன்னா, ரிஷிகள், தேவர்கள், தெய்வங்கள் போன்ற பல உயர்குலத்து ஆன்மாக்கள் சூரியனுக்குள்ள வந்து தங்களுடைய ஆன்ம அணுவாகி அந்த நட்சத்திரத்தை உள்ள கொண்டு வந்து செலுத்தி அங்கிருந்து ஆற்றல்களை ஏற்றுக்கொண்டு செல்வார்கள். அதாவது பேட்டரி சார்ஜ் போடுற மாதிரி அவங்க எல்லாருமே சூரியனுக்குள்ள வந்து ஆற்றல்களை ஏற்றுக்கொண்டு செல்வார்கள். அதை வந்து நான் கண்காணித்து கொண்டே இருப்பேன். நான் எந்த தடையும் செய்ய மாட்டேன், அதுக்கான உரிமையும் எனக்கு கிடையாது. யாரெல்லாம் வராங்க, எவ்வளவு காலத்திற்கு ஒரு முறை வராங்க,
சூரியனுக்குள்ள எந்த இடத்து வரைக்கும் அவங்களால பயணிக்க முடியுது, எந்த இடத்துல இருந்து அவங்க சார்ஜ் பண்ணிக்கிட்டு திரும்பி போறாங்க, இதையெல்லாம் கண்காணித்து கொண்டு பதிய வைத்துக் கொண்டே இருப்பேன். ரிஷிகள்னா அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு, அந்த இடத்துல இருந்து தான் அவங்க ஆற்றலை எடுத்துட்டு போவாங்க. தேவர்கள்னா அவங்க ஒரு இடத்துல வந்து ஆற்றலை எடுத்துட்டு போறாங்க. தெய்வங்கள் வந்தாங்கன்னா அவங்க எந்த இடத்துக்குள்ள இருந்து சூரியன் கிட்ட இருந்து தங்களுடைய ஆத்ம அணுவிற்கு ஆற்றல்களை ஏற்றுக்கொண்டு செல்கிறார்கள், இதெல்லாம் கண்காணித்து பதிய வச்சு எல்லாத்தையும் ஒரு மெமரி கார்டு மாதிரி ஒரு சிப்பு மாதிரி போட்டு அவரு அது எல்லாத்துலயும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வருவேன் அப்படின்னு சொன்னாரு. எப்பொழுது ஒரு சூரிய தேவரில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா விடுபட்டு விண்ணேறி இன்னும் மேல்நிலைகளுக்கு போகிறதோ, வேற ஒரு ஆன்மா புதிதாக அங்கே இணைகிறதோ, அந்த ஆன்மாவிற்கு அனைத்து மெசேஜஸும் அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடுமா. எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஸ்டோரேஜே அப்படியே அந்த சிப்பு ஃபுல்லா அப்படியே அந்த மெமரி கார்டு அப்படியே ஃபுல்லா அடுத்த ஆன்மாவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். ஏன் இதை செய்யறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, சூரியன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோள். சுற்றி வரக்கூடிய அத்தனை கோள்களுக்கும் ஆதாரமே சூரியன் தான். அப்ப சூரியன் எது மூலாதாரம், மூலம் சரி இருந்தால் தானே மத்தது எல்லாமே சரியா இருக்கும். அதனால இந்த மூலத்தை பாதுகாப்பது, மேலும் அதில் நடப்பதையெல்லாம் கண்காணிப்பது வந்து எங்களுக்கு பணியா இருக்கு. என்ன நடக்குது, எந்தெந்த காலகட்டத்துல என்ன மாதிரி மாற்றங்கள் சூரியன்ல உருவாகுது பார்த்துக்கிட்டே இருப்போம். எந்த சில நேரத்துல வந்து மாறுபட்ட இயக்கங்கள் நடக்கும் பொழுது, அப்பொழுது நாங்கள் வந்து சூரிய தேவராகிய நாங்க வந்து உள்ள போய் அந்த இடத்துல சரி செய்யவும் செய்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபட்டு நடக்கும் பொழுது, சின்ன ரிப்பேர் ஒர்க் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாங்க உள்ள போய் சரி செய்வோம். எந்தெந்த காலத்துல எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான ரிப்பேர் ஒர்க் நடக்குது அப்படிங்கிறது இந்த அனுபவ பதிவுகளின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. நிறைய நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாரு. இது எப்படி மனித மூளைக்குள்ள என்ன நடக்குது, இதே மாதிரி ஒர்க் நமக்குள்ள என்ன நடக்குது, எப்படி வந்து எலக்ட்ரான்ஸ்ல வந்து ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆகி எல்லா பதிவுகளையும் உள்ள ஏற்குது, புரோட்டான்ஸ் அந்த நம்ம சொல்றோம் இல்லைங்களா, புரத மென்பொருள் அதுலதான் பதிவுகள் உருவாகுது. அதை கூட நிறைய விதமான புரத மென்பொருட்கள் இருக்கிறதாகவும், நம்ம பருப்பு வகைகள் சாப்பிடுறோம்னா அதுல ஒரு விதமான புரத மென்பொருள், பால் அதை சார்ந்த பொருட்கள்லாம் அதுல வந்து ரொம்ப மென்மையான புரத மென்பொருள், மாமிச உணவுகள்லாம் அதுல வேற மாதிரியான புரத மென்பொருள், அது அவை ஒவ்வொன்றும் எங்கே கொண்டு போய் அந்த புரத மென்பொருட்கள் எங்கே சேமிப்போம், அதுல எப்படி செய்திகள் பதியும், அதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாரு. நிறைய குறிப்பெடுத்து வச்சிருக்கேன், நம்ம பின்னாடி பகிர்ந்துக்கலாம். ஏன்னா ஏன் வந்து அநாகத சக்கரத்தை தூய்மையுறுத்த சூரிய பகவான் அங்க வந்திருக்காருன்னா, இடையில குறிப்பு கொடுத்திருந்தாரு பாத்தீங்களா, வந்து ஆண்கள் வந்து மேல சட்டை போடாம இருந்து பண்ணுங்க, பெண்கள் வந்து ஏன்னா டைரக்ட் கனெக்ஷன் அந்த சூரியன்ல இருந்து கிடைக்கிறதும், பெண்களுக்கு சகசிராராவில இருந்து நேரடியாக அப்படியே ஒரு இது சுத்ரா மாதிரி டைரக்டா கனெக்ஷன் கிடைக்கிறத பார்க்க முடிஞ்சது. அந்த ஆற்றல்கள் வர்றதுனால அவர் வந்து எப்படி நீங்க வந்து உங்களுடைய பதிவுகளை, மென்பொருட்களை இதெல்லாம் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் கழிவுகள் சேராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் தொடர்ந்து நாம பார்ப்போம். நம்ம தேவாயா சொன்ன மாதிரி கழிவுகள் சேராம இருக்கணும்னா என்ன செய்யணும், ஆணவம் சேராமல் இருக்கணும், மாயை சேராமல் இருக்கணும்னா நம்ம எப்படி நல்ல உணர்வாகவோ அறிவாகவோ எப்படி இயங்கி மற்ற நேரங்களில் இறை சிந்தனையிலேயே இருந்திருந்தால் நமக்கு இந்த பதிவுகள் எல்லாம் தோன்றாது அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றும் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்க விரும்புறேன். நேற்றைய தினம் சித்ரா பௌர்ணமி இல்லைங்களா, ரொம்ப அற்புதமான தினம். அகத்தியர் ஐயா, நம்மளுடைய கல்கி அவதார அகத்தியர் ஐயா பாதாள உலகத்திற்குள் சென்ற நம்ம தேகத்திற்குள் சென்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற அகத்தியர் ஐயா வந்து நேற்று பூலோகத்திற்கு திருப்பி மேல் நிலைகளுக்கு வந்தாரு. ஐயா என்ன சொல்லியிருந்தாரு, 1008 லிங்க ரூபங்களை வைத்து நம்ம பூஜை பண்ணியிருந்தோம், அதையெல்லாம் முழுமையாக அவரிடம் அன்றைக்கு சமர்ப்பணம் செய்ய சொல்லியிருந்தாரு. அவற்றின் ஆற்றல்கள் ஒவ்வொரு சிவ துளியும் அவருடைய ஆன்ம துளியும் அந்த லிங்க ரூபங்களத்தில் அடங்கி இருப்பதாகவும், அவற்றை வந்து ஆதி விளக்குக்கு மாற்றம் செய்ய போவதாகவும் குறிப்பிட்டிருந்தாரு. அதனால ஆதி விளக்க வந்து எடுத்து கீழே வச்சு இந்த 1008 சிவலிங்கங்கள், சில சிவலிங்கங்கள் இங்க வச்சிருக்க, 1008 சிவலிங்கங்கள் அங்க இருக்கு, எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணி அழகா மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாத்தையும் சுத்தி அவருக்கு வச்சு நடுவுல ஆதி விளக்கை வைத்து சில வழிபாடு பூஜைகள்லாம் செய்ய சொல்லியிருந்தாரு. அதை வந்து நம்ம செய்து முடிக்கும் பொழுது ஒரு சின்ன அருளுரையும் கொடுத்திருந்தாரு. அவர் வந்து கீழே இருந்து மேல் நோக்கி வந்ததாகவும், அதாவது பாதாள லோகத்திலிருந்து நேற்று சித்திரை முழு நிலவு நாள் அப்படிங்கிறதுனால மேல் நோக்கி வந்ததாகவும், இந்த ஆற்றல்களை எல்லாம் அவர் ஆதி விளக்குக்குள்ளே
பரிமாற்றம் செய்து விட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதாவது டிரான்ஸ்பர், எல்லா ஆத்ம துளிகளையும் ஆதி விளக்கில் இருக்கக்கூடிய அந்த பாதரசத்திற்குள் நான் வந்து மாற்றம் செய்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் இந்த பூலோகத்திற்கு வந்த பணியே நிறைவடைந்தது. ஆனா நான் மேலும் என்னுடைய ஒர்க்கை எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கிட்டு பாதாளம் நோக்கி பயணித்து மனிதர்களுடைய தேகத்தையும் சரி செய்ய முயற்சி செய்கிறேன். ஆனா நான் வந்த வேலை 1008 சிவத்துளிகளை அருளி சத்தியயுகத்துக்கான வித்துக்களை சேகரிப்பதுதான். அந்த வேலை நிறைவுற்றதுனால நிறைய மாற்றங்கள் இந்த பூமியில இனிமே உருவாக துவங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் அதை தான் சொல்லிட்டு வராங்க. மகாகாலேஸ்வரர், ஆதிசிவனார் விரிந்து இயங்குவதனால பல மாற்றங்கள் உருவாக துவங்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. மேலும் அகத்தியர் ஐயா குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருடைய தேகத்துக்குள்ளும் இறங்கி அவர் வந்து முழுமையாக தூய்மை உறுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஸ்வினி குமாரர்கள் வந்து இந்த 49 தினங்கள் சென்ற பிறகு மூலிகை மருத்துவங்களை, அதாவது சக்கரங்களை தூய்மையுறுத்துவதற்கு, தொடர் செயலாக தூய்மையுறுத்துவதற்கு தொடர்பான நல்ல மூலிகை மருத்துவங்களை வழங்குவார் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. ஆதி விளக்கிற்குள் அவர் வந்து தன்னுடைய ஆற்றல்களை சேமித்து விட்டு மீண்டும் ஆதி சிவனாரோடு நாளை காலையில மறுபடியும் நம்ம தேகத்துல இறங்கி விசுக்தி சக்கரம் தூய்மை அடைவதற்கு உதவ போவதாக குறிப்பிட்டிருந்தாரு. 1008 சிவத்துளிகளையும் ஐயாவிற்கே நம்ம மீண்டும் சமர்ப்பணம் செய்தோம். ஏன்னா அன்பாலயம் ஆரம்பித்து 3 ஆண்டுகள் வந்து நிறைவடைந்தது. அகத்தியர் ஐயா 3 ஆண்டுகளும் அவ்வளவு அற்புதமாக நம்மை வழி நடத்தி இன்று தேகத்திற்குள் பயணித்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ற அளவுக்கு அவர் நம்மளுக்கு செய்யறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்மலாம் இவ்வளவு கொடுத்து வைத்த ஆன்மாக்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து விசுக்தி சக்கரம் அடுத்ததாக 4 சக்கரங்கள் முடிவடைந்து 5வது சக்கரம் ஆகிய விசுக்தி சக்கரத்தினை ஆதி சிவனாரே தூய்மை உறுத்த முன் வருகிறார். அது எவ்வளவு பெரிய விஷயம். விசுக்தி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், இந்த விஷத்தினை சுத்திகரிப்பு செய்வது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஒரு அருளுரையும் ஆதிசிவனார் கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய அருளுரை, அது உங்களுக்கு பகிரப்படும். விஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து முதன்மையாக எங்க இருக்கும்னா பாதரசத்துல இருக்கும் அப்படின்னு. ஏன் ஆதிசிவனார் விசுக்தி சக்கரத்தை தூய்மையுறுத்த வருகிறார் அப்படின்னா, அந்த விஷம் பாதரசத்தில் இருக்கக்கூடிய விஷத்தினை அவர்தான் வந்து தூய்மையுறுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மிகப்பெரிய பாதரச அணுவே ஆதிசிவனார் தான். சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் ஒரு மிகப்பெரிய பாதரச அணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னாக்கா, இப்ப சூரிய தேவர் வந்து ஒரு மனிதர், ஒரு மானுட ஆன்மா சூரிய தேவ ஆன்மாவாக மாறணும்னா 7 பிறவிகளாக 7 லட்சம் ஆன்மாக்களை எல்லாம் விடுவித்து அப்புறம் மாறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆதிசிவனார் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, என்னுள் பல ஆன்மாக்கள் எந்தவித நிபந்தனையும் இன்றி கரைந்துள்ளன, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், உன்னோட கரைஞ்சிட்டா போறோம்னு இன்னைக்கும் நிறைய ஆன்மாக்கள் பயங்கரமான பயிற்சிகளையும் முயற்சிகளையும் ஏற்றுட்டு இருக்காங்க. நிறைய தவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். சிவனோடு கரைஞ்சிடணும், அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம்னு சொல்றவங்க இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால பல பல யுகங்களாக சிவனோடு பல ஆன்மாக்கள் கரைந்து கரைந்து சிவனாரின் ஆன்மாதான் மிகப்பெரிய ஒரு ஆன்மா அணுவாக நிலைத்திருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். அவர்தான் வந்து அணு அப்படின்னாலே பாதரசம் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு பாதரசமாக, ஒரு ஒளியாக, ஒரு அணுவாக இருக்கக்கூடியதுனால பாதரசத்தினால் எப்பேற்பட்ட கழிவுகள், நஞ்சுகள், விஷங்கள் உருவாகும், அதனை எப்படி நீக்குவது என்பது அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால நானு விசுக்தி சக்கரத்தில் உள்ள விஷத்தன்மையை நீக்குவதற்கு மானுடர்களுக்கு உதவிட முற்படுகின்றேன். நான் வந்து விரிந்து செயல்புரிய துவங்கி உள்ளதால் இந்த பணியை ஏற்றிருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் நம்மளுடைய தேகம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்க்கடலை கடைந்தவுடன் முதல்ல வரக்கூடியது அந்த நஞ்சு. அதை வந்து ஆதிசிவனார் விழுங்கினதாகவும் தொண்டை பகுதியில நிலை நின்று அது விசுக்தி சக்கரம் நம்ம சொல்றோம். தொண்டையில வந்ததுனால நீலகண்டர்னு அவருக்கு பெயர் வந்தது அப்படின்னு சொல்றோம். ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, நமது தேகத்தினையே பார்க்கடலாக எடுத்துக்கொண்டால் இந்த சிரசுங்கிறதே அந்த மலை மாதிரி, சிரசுதான் மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து வாசுகி பாம்பால கடையப்படுது, நம்மளுடைய நாடி நரம்புகளால கடையப்படுவதாகவும், அதன் மூலம் முதன்மையாக வரக்கூடிய நஞ்சு, இந்த தேகத்துக்குள்ள போகக்கூடிய முதன்மையான நஞ்சு விசுக்தி சக்கரம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் அந்த நஞ்சினை சிவபெருமான் அதை எடுத்து பருகியதாக கதைகள் கூறப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அநாகத சக்கரம், மணிப்பூரக சக்கரம், சுவாதிஷ்டானம், பல சக்கரங்களுக்கு பல ஆற்றல்கள், உயிர் சக்திகள் அங்கே சேமிக்கப்படுகிறது. நுண்ணி ஆகாய மூலக்கூறுகள் சொல்லக்கூடிய அற்புதமான ஆன்ம சக்தி வந்து மூலாதாரத்துக்கு போய் அங்கேருந்து மீண்டும் உயிரானது மேலேறி ஆன்மாவோட கலக்கிறது. பல விஷயங்கள் இப்ப வந்து
பார்க்கடலை கடைய கடை முதல்ல விஷம் வந்தது. அதற்கு பிறகு எத்தனை விதமான பொருட்கள் வந்தது அப்படின்னு நம்ம கதைகள்லாம் கேட்கிறோம். நல்ல கற்பக விருட்சம் வந்தது. நிறைய நிறைய விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள். இது எல்லாமே நமது தேகத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாரு. முதன்மையாக வந்த விசுக்தி சக்கரத்துல இந்த பார்க்கடலை கடைந்த போது உருவான, அதாவது நமது சிரசில் இருந்து ஆற்றல்கள் கீழே இறங்கும் பொழுது அந்த ஆன்ம ஆற்றல்கள் சொல்லக்கூடிய பாதரச ஆற்றல்கள் இருக்கக்கூடிய விஷத்தன்மையினை நீக்குவதற்காக தான் இந்த விசுத்தி சக்கரமே படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பாதரசத்துல விஷத்தன்மை வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா என்ன குறிப்பிடுறாருன்னா, பரமாத்மாவிலிருந்து சூரிய மையத்திலிருந்து வெடித்து வெளிவரும் பொழுது ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு சவ்வு படலம் போன்ற ஒரு திரையினை இட்டு மூடி மறைத்துக் கொள்ளும். அதுதான் அதனுடைய விஷத்தன்மை. ஏன் சிவபெருமான் கழுத்துல பாம்பெல்லாம் போட்டிருக்காரு, வாசுகி பாம்பு அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு வகையான அர்த்தமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆத்ம அணுவை சூழ்ந்து ஒரு விதமான விஷத்தன்மையை எதற்காக உருவாக்கி கொள்கிறது அப்படின்னா, தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வதற்கு. அந்த விஷம் இருந்ததுன்னா அது கிட்ட யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய பாதரச துகளை ஆன்மாவானது பாதுகாத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது அந்த விஷத்தன்மை என்றும், அது எதற்காக இந்த பூமியை நோக்கி ஒரு ஆன்மா பல பிறவிகளை எடுத்து கடைசியில மானுட பிறவி எடுத்து என்ன செய்யுது அப்படின்னா, அந்த தன் மேல் போர்த்தி கொண்ட அந்த விஷத்தன்மையை நீக்குவதற்காக தான் இந்த தேகத்தையே எடுக்குது. மெல்ல மெல்ல எல்லா விஷத்தன்மையும் நீக்கி அதை சுத்தி ஒரு ஒரு நியூட்ரானுக்குள்ளேயும் சுத்தி இருக்கக்கூடிய அந்த புரோட்டானை நீக்குவதற்காக எலக்ட்ரானை உருவாக்கி ஆசைகளை உருவாக்கி பல விஷயங்கள் நடக்குது. அதற்காக தான் பாதரசம் தன்னை சூழ்ந்து போட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மை எதற்கு அப்படின்னா, தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்கு. ஆனா அதை நீக்கினால்தான், அது தூய்மை அடைந்தால்தான் மீண்டும் போய் சிவனோடு ஒன்றென கலக்க முடியும். பரமாத்மாவோடு போய் ஒன்றென கலக்கணும் அப்படின்னாக்கா அந்த விஷத்தன்மை நீங்கி, அது போட்டிருக்க அந்த மேல இருக்கிற ஜவ்வு படலாம் நீங்கி, அது முழுமையான ஆற்றலாக தூய பாதரசமாக போய் சேரணும். அதற்காக தான் அது அப்படி படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு ஐயா குறிப்பிட்டிருந்தாரு. இந்த விசுப்தி சக்கரத்தினை தூய்மை செய்வதற்கு ஐயா நிறைய விஷயங்கள் அதிலேயே குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க மெசேஜ் கேட்டாலே தெரியும். ஆனா முக்கியமாக ஏன் விசுப்தி சக்கரம் என்பது சீர்கேடு அடைகிறது அப்படின்ற பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம ஆத்மாவில் உள்ள அந்த பாதரச ஆற்றலிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆகாய மூலக்கூறுகள் உள்ள போகும் பொழுது அதுல இருக்கிற பாதரசத்தில் இருக்கக்கூடிய விஷத்தை தூய்மையுறுத்துவதற்கு தான் விசுத்தி சக்கரம் என்பது உருவாக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய மேலும் விசுத்தி சக்கரம் என்ன வேலைகளை செய்து, நம்ம உண்ணும் உணவில் உள்ள நஞ்சுகளை நீக்குகிறது, நாம குடிக்கிற தண்ணியில இருக்கக்கூடிய நஞ்சுகளை நீக்குகிறது, சுவாசிக்கும் காற்றில் உள்ள நஞ்சுகளை நீக்குகிறது. இதையெல்லாம் தொடர் செயலாக விசுத்தி சக்கரம் செய்து கொண்டே இருக்கிறது. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தூய உணவுகளை சாப்பிடுவாங்க, நல்ல உயிர் சக்தி மிகுந்த உணவுகளை சாப்பிடுவாங்க, நல்ல காற்றை சுவாசிப்பாங்க, தூய மரங்களுக்கு இடையே எல்லாரும் வாழ்வாங்க, நல்ல நீரை பருகுவாங்க. இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்பேற்பட்ட உணவுகள், நம்ம இந்த பேக்கெட் ஃபுட்ஸ் எல்லாமே நிறைய விஷத்தன்மை வாய்ந்த பல உணவுகளை நாம எடுத்துக்கிறோம். உயிர் ஆற்றல்கள் ரொம்ப குறைவா இருக்க காய்கறி எல்லாம் கூட எங்கேயோ விளைவிச்சு எங்கேயோ எங்கேயோ ஸ்டோர் ஆகி நம்ம கிட்ட சாப்பிடறதுக்குள்ளேயே பாதி உயிர் சக்தி போயிடுது. மேலும் சுவாசிக்கும் காற்றுலயும் நிறைய நச்சு புகை வண்டிகள் நிறைய ரோட்ல போயிட்டு இருக்கு, எல்லாத்தையும் நம்ம சுவாசிக்க வேண்டியதா இருக்கு. எல்லா நஞ்சுகளையும் ஏற்று ஏற்று விசுப்தி சக்கரம் சீர்கேடு அடையுது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் முக்கியமாக என்ன அப்படின்னாக்கா, கீழிருந்து வரக்கூடிய ஓசை, அந்த ஓசையினாலும் நஞ்சுகளை ஏற்கிறது. எப்படின்னா, நாம உதிர்க்கும் சொற்கள், தீய சொற்கள், கோபதாப உணர்வுகளோடு வெளிப்படுகின்ற அந்த ஓசையில கூட நஞ்சுகள் அதிகமாகி விசுப்தி சக்கரம் நஞ்சுகளை உறிஞ்சு உறிஞ்சு எவ்வளவு எடுக்கும், அதனுடைய கெப்பாசிட்டிய மீறி அது அவ்வளவு நஞ்சுகளை ஏற்று தினமும் அழிக்கிறதுனால அந்த சக்கரமே ரொம்ப மெதுவாக சுழல ஆரம்பித்து விட்டது. அதுல இருக்கக்கூடிய நிறைய நஞ்சுகளை நம்ம நீக்கினாதான் அது நல்லா சுத்த ஆரம்பிக்கும். அந்த எனர்ஜி நல்லா பரவும். ஒரு சக்கரம் நல்லா சுத்துது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எனர்ஜி நல்லா ஃப்ளோ ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கழுத்து பகுதியில தான் 72,000 நாடி நரம்புகளும் மிகவும் சுருக்கமாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். உடல் முழுவதும் அங்கங்க நிறைய நாடி நரம்புகள் பயணித்துக் கொண்டே இருக்கிறது. குருதி பாய்கிறது, காற்று பாய்கிறது, வெப்ப சக்தி பாய்கிறது, நிறைய எனர்ஜி எல்லாம் நாடி நரம்புகள்ல பாய்ந்து கொண்டிருந்தாலும்
இந்த கழுத்து பகுதி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிரசு அனுப்பக்கூடிய, ஆன்மாவும் உயிரும் அனுப்பக்கூடிய அற்புத ஆற்றல்களை ஏற்று அப்படியே ஒரு இடைப்பாலம் மாதிரி, ஒரு பிரிட்ஜ் மாதிரி அங்கிருந்து இங்க உடம்புக்கு அந்த ஆற்றல்களை எல்லாம் அது கொடுக்குது அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய அனைத்து நாடி நரம்புகளும் தொண்டை பகுதியில இருக்கு. இந்த நம்ம என்ன செய்ய போறோம் இந்த வாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா, கழுத்து பயிற்சி தான். முன்னும் பின்னும், அப்புறம் இடது வலது, அப்புறம் கழுத்தை வந்து லெஃப்ட் டு ரைட், ரைட் லெஃப்ட் நம்ம சுழற்ற போறோம். அந்த பயிற்சிகளை எல்லாம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நரம்பு இழைகளிலும் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாம் நீங்கி நல்ல காற்று, வெப்ப சக்தி, குருதி எல்லாமே நல்லா எங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ, எங்கெல்லாம் எந்த ஆற்றலும் பாயாமல் இருக்கிறதோ அதெல்லாம் தூய்மையுறுத்தப்படும் அப்படின்னு ஐயா வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நம்ம எதையுமே அளவுக்கு அதிகமாக ஏற்க கூடாது. அதாவது தீய ஆற்றல்களை, தீய சொற்களை பேசாதீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காரு. நிறைய மந்திரங்களை சொல்ல சொல்ல என்ன ஆகுமா, விசுப்தி சக்கரம் வந்து தூய்மை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா சத்தமா நாம மகத்தீசாய சொல்லலாம். எத்தனையோ மந்திரங்கள் இருக்கிறது. லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் போன்ற மந்திரங்களையும், பெரிய மந்திரங்களையும் சொல்லலாம், சின்ன சின்ன மந்திரங்களையும் சொல்லலாம். மந்திரங்கள் சொல்ல சொல்ல அதனுடைய ஓசையிலிருந்து வெளிப்படக்கூடிய உன்னதமான ஆற்றல்கள் விசுப்தி சக்கரத்தினை தூய்மையுற செய்யும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு உணர்த்தப்பட்டது என்னன்னா, நமது தமிழில் இருக்கக்கூடிய அந்த உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மை எழுத்துக்களை சொன்னாலே அந்த விசுப்தி சக்கரம் வந்து தூய்மை அடையும் அப்படின்னு வந்து அழகா எடுத்து சொன்னாரு ஆதிசிவனார். நம்ம வெறும் அ ஆ இ ஈ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே போரும் போல இருக்கு. கா ngா சா ஞான்னு சொன்னாலே அந்த விசுப்தி சக்கரம் தூய்மை அடையும் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சில மூல மந்திரங்கள் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா எழுத்துக்களாகவே இருக்கும். நம்ம லலிதா சகஸ்ரநாம பார்க்கலாம், லலிதா திரிஷதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுல கூட பாத்தீங்கன்னா அந்த மந்திரங்கள், அந்த பீஜ மந்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து பஞ்ச தசாட்சரி அந்த மந்திரம் அதுல பாத்தீங்கன்னா எழுத்துக்களாகவே இருக்கும். ஏன் இந்த எழுத்துக்களே ஒரு மந்திரம் சொல்றாங்கிறது இன்னைக்குதான் எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. சோ அந்த எழுத்து வெறும் கா அப்படின்னு சொன்னாலே அந்த ஆற்றல்கள் விசுப்தி சக்கரத்தை தூய்மை உறுத்தி நன்றாக இயங்க வைக்கும். ஒவ்வொரு எழுத்துக்களுமே அப்படின்னா நல்ல நல்ல சொற்களை, இலகி நிற்கும் இந்த அநாகத சக்கரத்திலிருந்து அன்பான வார்த்தைகளை, ரொம்ப கத்தி சத்தமா பேசாம ரொம்ப அமைதியா அன்பா எல்லார்கிட்டயும் ரொம்ப பொலைட்டா நம்ம பேசினாலே விசுப்தி சக்கரம் தூய்மை அடையும். நல்ல வார்த்தைகள், அதுதான் சொல்லுவாங்க நல்லதே பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்ல சொல்ல விசுப்தி சக்கரம் தூய்மை அடையும். மந்திரங்களை சொல்லுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, முடிந்த அளவு மௌனமாக இருங்க, அமைதியா இருந்தாலே போறோம். விசுப்தி சக்கரம் தன்னை தானே தூய்மையுறுத்தி கொள்ளும் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காரு. அவர் வந்து எமது பணி என்பதே ஆன்மாக்களுக்கு ஆற்றல்களை வழங்குவது மற்றும் அதன் விஷத்தன்மையினை நீக்குவது. இதுதான் என்னுடைய பணி. அகங்காரத்தை நீக்குபவரே ஆதிசிவனார். சரிங்களா, நம்ம படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ற அவர் என்ன அழிக்கிறாரு, நம்ம கிட்ட இருக்கிற விஷத்தன்மையை அழிக்கிறார். அதுதான் என்னுடைய பணி அப்படின்னு வந்து ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காரு. மேலும் எப்பொழுதுமே ஐயா வந்து அந்த ஒரு அட்டவணை கொடுப்பாங்க. அந்த அட்டவணையை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஐயா இந்த வாட்டி வந்து ஒரு 5 கட்டளைகளை கொடுத்திருக்காரு. அந்த 5 கட்டளைகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாருமே உணர்வினால் பிரார்த்திக்க வேண்டும். இந்த ஒரு வாரம் முழுவதும் நம்ம விசுப்தி சக்கரத்திற்கான அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உணர்வு பூர்வமா இருங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த உணர்வு தான் இனிமேல கீழதான் அறிவெல்லாம் 3 சக்கரங்களும் அறிவு ஐயா சொல்லியிருந்தாருல, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் வரைக்கும் அறிவு, அநாகதம் வந்து 2ஐயும் இணைக்கக்கூடியது. இதுக்கு மேல இருக்கக்கூடியதெல்லாம் உணர்வை சார்ந்தது. அதனால உணர்வு நிலையில என்ன நடக்குதுன்னு பார்த்து 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 நாம இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஒரு கட்டளை, 5 கட்டளை ஆதிசிவனார் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லணுமா, ஆதிசிவனாரே எமது விசுப்தி சக்கரத்தை தூய்மையுறுத்தி தாருங்கள் அப்படின்னு உணர்வு நிலையில நல்ல தீர்க்கமா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இந்த 7 நாட்களும் 49 பயிற்சிகளையும் நாம மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. 2வது கட்டளையாக என்ன சொல்றாரு அப்படின்னா, கழுத்தில் கவனம் வையுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஒவ்வொரு நாடி நரம்புகளும் தூய்மை உறுத்தப்படுவதனை அனைவரும் உணர வேண்டும். உணரதான் முடியும். சரிங்களா, எப்படி எங்கெங்கெல்லாம் அடைப்புகள் நீங்குது, எப்படி நரம்புகள்லாம் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கவனத்தினை குவித்து, முழு கவனத்தினையும் குவித்து கழுத்தில் உள்ள நாடி நரம்புகளின் மீது செலுத்தி இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு ஐயா கட்டளையிட்டு இருக்காரு ஆதிசிவனார்.
மூன்றாவது கட்டளை என்ன பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு. முழு விழிப்புணர்வோடு செயல் புரியுங்கள். உங்கள் சிந்தனைகளை புறம் நீங்க அனுமதிக்காதீர்கள். மாற்று சிந்தனைகளை ஏற்காதீர்கள். இந்த பயிற்சிகளை வந்து நம்ம ரொம்ப 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 முக்கியமான பயிற்சி. நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை உடல்ல இருக்கிற வியாதிகளாகட்டும், மனதில் இருக்கக்கூடிய பல கர்மங்களாகட்டும், எண்ணம் சொல் செயலால் உருவாகக்கூடிய கர்மங்களாகட்டும், அனைத்திலும் கலந்திருக்கக்கூடிய விஷத்தன்மையினை ஆதிசிவனாரே நீக்குகிறார். அதனால நம்ம அந்த எப்படி இருந்தாலும் அந்த பயிற்சிகளை செய்ய உட்கார போறோம். அந்த நேரத்துல நாம முழு கவனத்தையும், அதாவது சிந்தாமல் சிதறாமல் ஐயா சொல்வார். அதனால எண்ணங்களை சிந்த விடாமல் வேற எங்கேயும் போக விடாம நம்ம முழு விழிப்புணர்வோட நடக்கிறத ஒவ்வொருத்தரும் கவனிங்க, என்ன நடக்குதுன்னு கவனிக்க சொன்னார். நாலாவது என்னன்னா மூச்சு காற்றின் மீது முழு கவனம் வையுங்கள். உங்க மூச்சு காற்று எங்க மேல எங்க போகுது, கீழே எங்க போகுது, உடல்ல கிளை கிளையா எங்க பரவி போகுது. ஏன்னா மூச்சு செல்லக்கூடிய பல நாடி நரம்புகள்லாம் தூய்மை உறுத்தப்படுவதனால புதுசு புதுசா பல இடங்களுக்கு காற்று போவதை நம்மால் உணர முடியும் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. அதனால எல்லாருமே சுவாசத்தின் மீது கவனம் வையுங்கள். ஐந்தாவது கட்டளை என்னன்னா கழிவுகளை உணர்ந்து வெளியேற்றுதல். கழிவுகள் எல்லாம் மேல் நோக்கி பயணிக்கும். மேல் நோக்கி பயணித்து ஆக்ஞை எனும் சக்கரத்தினால் அவை வெளியேற்றப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஐம்புலன்களின் மூலம் அவை வெளியேற்றப்படும். நம்ம பயிற்சி நிறைவு செய்த உடனே அந்த கழிவுகள் வெளியேறி இருக்கும் இல்லையா, அதை தூய்மைப்படுத்துவதற்காக நமது விழிகள், நாசி, வாய்ப்பகுதி, காது துவாரங்கள், கழுத்து பகுதி, இந்த தலை கழுத்து வரைக்கும் நல்ல நீரினால் நாம தூய்மை செய்யணும். நல்ல தண்ணி எடுத்து விட்டு நல்லா வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு முறையும் பயிற்சியை முடிச்ச உடனே எழுந்து போய் நம்ம இதை நல்லா தூய்மையுறுத்தணும். முடிந்தால் இயன்றால் நீங்க எல்லாருமே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயன்றவர்கள் ஒரு பயிற்சி முடிஞ்சதும் ஒரு சொம்பு தண்ணி விட்டு குளிச்சிருங்க அப்படின்னும் ஐயாவே குறிப்பிட்டிருக்காரு. இல்லைன்னா நல்லா ஃபேஸ்ல தண்ணி விட்டு நல்லா அடிச்சு வாஷ் பண்ணுங்க. ஏன்னா கண்கள், மூக்கு, வாய், காது இந்த போன்ற ஐம்புலன்களின் மூலம்தான் கழிவுகள் வெளியேறும். தொண்டை பகுதியில் இருக்க நாடி நரம்புகள்ல விசுப்தி சக்கரம் வந்து தூய்மைப்படுத்தப்படும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் இப்படிதான் வெளியேறும். அதனால எல்லாரும் உங்க உடம்ப முகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ஐயா வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. அதனால எல்லாருமே இதை செய்ய செய்ய தூய்மை அடையும். நீங்க பாத்தீங்கன்னா அநாகத சக்கரத்திற்கு இந்த ஆற்றல்கள் வரணும், ஆன்ம ஆற்றல்கள் வரணும் அப்படின்னாலே விசுப்தி வந்து அந்த பாதரசத்தில் இருக்கக்கூடிய விஷத்தை வந்து தூய்மைப்படுத்தி கொடுத்த பிறகுதான் அநாகதத்தினால் அதை இலக வைக்க முடியும். அநாகதம் அதை இலக வைத்தால்தான் மணிப்பூரக சக்கரம் அணுக்களை பிளக்க இயலும். பின்னர் தான் சுவாதிஷ்டானத்துல அது சேமிக்க இயலும். பின்னர் தான் அனைத்து உயிர் சக்தியும் ஆகாய மூலக்கூறுகளும் மூலாதாரத்துக்கு போகும். அதற்கு பிறகு மூலாதாரத்தில் எல்லாம் சேமிப்பு அடைந்த பிறகுதான் அந்த உயிராற்றல், ஆன்மாற்றல் எல்லாம் மேல ஏறி நம்ம சகசிராராவோடு இணைந்து நம்ம உயிரும் ஆன்மாவும் ஒன்றிணைந்து நம்மளுக்கு பூரண முக்தி கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் விசுப்தி சக்கரத்தினை தூய்மை உறுத்துவது. இப்போ வந்து நம்ம எப்போதும் பாக்குற மாதிரி இந்த ஒவ்வொரு தேகத்திலும் என்னென்ன நடக்குது அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா நில தேகம். நில தேகத்துல எந்த மாதிரியான கழிவுகள் உருவாகும் விசுப்தி சக்கரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கபம், அந்த சளி தொல்லை, கபம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா நமக்கு சில பேருக்கு. அது ஏன் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நில தேகத்தில் அந்த கழிவுகள் வந்து நிலைத்திருக்கும். கழிவுகளாய் நிலைக்கும் கபம் என்பது உதிர்க்கும் தீய சொற்களின் ஓசையினால் உருவாகும். நிறைய தீய சொற்களை நாம உதிர்க்கிறதுனாலையும், கோபதாப உணர்வுகளோட ஒரு தீய சொல்ல வந்து நம்ம ஒருத்தரை திட்டுறோம், அது ஏதோ ஒரு அறியாமல் ஒரு குழந்தை வந்து ஒருத்தங்களை திட்டுது, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதுக்கு வந்து எதுவும் நேராது. நம்ம வந்து இந்த உணர்வுகளை கலந்து அதுல திட்டுறோம். கோப உணர்வு, எரிச்சல், வெறுப்பு, அந்த உணர்வுகளோடு நம்ம எந்த வார்த்தை, யார்கிட்ட எந்த வார்த்தை பேசினாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து விசுப்தி சக்கரத்துல சேமிப்பு அடையுது அப்படின்னு சொல்றாங்க. அறியாது உரைக்கும் ஒவ்வொரு தீய சொற்களின் கழிவுகளும், அறியாது உரைத்தாலும் கூட, அறிந்தே உரைத்தாலும் அந்த ஒவ்வொரு தீய சொற்களின் கழிவுகளும் தீய கபம் எனும் விஷ ஆற்றலாக நிலைத்து உயிருக்கும் உடலிற்கும் இடையே வாழ்வின் இறுதி நாட்களில் பெரும் துன்பத்தை விளைவிக்கும். வாழ்வின் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து வர இந்த கபம் உடலில் இருந்து உயிர் பிரிவதற்கே காரணமாகிறது அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த கபத்தை ஐயா வந்து நமக்கு நீக்கி அருளக்கூடிய இந்த பயிற்சிகளை எல்லாம் கொடுக்கும் பொழுது தவறாமல் எல்லாரும் இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஐயா கேட்டிருக்காரு. நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காரு. இந்த மெசேஜ் வரும் பொழுது நல்ல விரிவா நீங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க.
இதனுடைய பலன் என்ன? நம்ம இந்த பயிற்சிகளை ஏற்று தியானம் பண்ணும் பொழுது என்ன பலன் உருவாகும் அப்படின்னா, தீய கழிவுகள் எல்லாம் இளகி வெளியேறும். கழுத்து பகுதியினை சுழற்றுவதன் மூலம் சேமிப்புற்ற தீய கழிவுகள் இளகி வெளியேற துவங்கும். எலுமிச்சை சாறும் உதவிடும், மந்திரங்கள் உரைப்பதும் மிகுந்த பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் எல்லாமே ஐயா எலுமிச்சை சாறு தனை ஏற்றுக்கொள்ள சொல்லியிருக்காங்க. உணவில புளிப்பு சுவை, புளிப்புனா எலுமிச்சை சாறு, அதை சார்ந்த புளிப்பு தான். புளிய பத்தி குறிப்பிடல. அதனால எல்லாரும் அந்த எலுமிச்சை சாறை அதிக அளவுல உணவுல ஏத்துக்கலாம். நம்ம ஜூஸா போட்டு அப்பப்ப குடிச்சிட்டு இருந்தாலும் ரொம்ப நல்லது. அடுத்தது, நீர் தேகத்துல எந்த மாதிரி கழிவுகள் உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. துக்கம் தொண்டையில் சேமிக்கப்படுவது, துன்பம், துக்கம், இதெல்லாம் இந்த நிகழ்வுகள் என்ன ஆகும்னா, விழிகளில் நீராக பெருகி வெளியேறாவிடில் அவை விஷுப்தியில் கழிவுகளாக சேமிக்கப்படும். அன்பற்ற கொடும் சொற்கள் அநாகதத்தை பாதிப்பது போன்று அதன் வெளிப்பாடான உணர்வுகள் யாவும் விஷுப்தியினை பாதிக்கும். 2 விஷயம் சொல்லியிருக்காரு. இப்ப துக்கம் தொண்டையை அடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில விஷயங்களை துக்கம் தொண்டையை அடைக்குது, அது இப்பதான் அதனுடைய அர்த்தமே புரியுது. விஷுப்தி சக்கரம் அதுல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள், துக்கம் சொல்லக்கூடிய அந்த உணர்வுகள்ல இருக்கக்கூடிய விஷத்தன்மையை விஷுப்தி சக்கரம் வாங்கி அதை தூய்மையுறுத்த முயற்சி செய்கிறது. அதனாலதான் அப்படி நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விழிகளில் நீர் பெருகி, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அழுது தீர்த்தரணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. விழிகள்ல நீர் பெருகி அந்த கஷ்டத்தை வெளியேற்றணும். இல்லைன்னா நம்ம தொண்டையிலே அடைச்சு வச்சிருக்கோம் துக்கத்தைனா அது விஷுப்தி சக்கரத்தினை பாதிக்குது. நாம அறியாமையில் செய்யற ஒவ்வொரு செயல்களும் எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு, இந்த அநாகத சக்கரத்தை பார்க்கும் பொழுது, நீர் தேகத்துல நம்ம அநாகத சக்கரம் போன வாரம் பார்த்தோம் இல்லையா, அதுல என்ன சொல்லியிருப்பாரு, பிறர் உரைக்கின்ற அன்பற்ற வார்த்தைகள் அதெல்லாம் உங்களுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கும், அதெல்லாம் உங்களை ரொம்ப பாதிக்கும் அநாகத சக்கரத்தைன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதுல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் இருக்கு இல்லைங்களா, அப்ப அந்த சொற்களாகவே போய் பதியறது அநாகத சக்கரம் அப்படின்னா, அந்த சொற்களில் இருக்கக்கூடிய உணர்வுகள், அந்த ஒருத்தர் ஒரு வார்த்தையால உங்களை திட்டுறாங்க, அந்த வார்த்தை என்பது அநாகத சக்கரத்துல உட்காருதுன்னா, அப்படி சொல்லிட்டாங்களே அன்னைக்கு, அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஒரு உணர்வு வருது இல்லையா, அந்த உணர்வு தீய உணர்வு அது சுப்தி சக்கரத்தை பாதிக்குது அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா இதுக்கு மேல எல்லாமே உணர்வுகள் தான். நம்ம நல்ல உணர்வுகளை பெருக்கிக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இந்த பயிற்சிகளை ஏற்பதனால நீர் தேகத்தில் உருவாகும் கழிவுகள் எப்படி நீங்குது அப்படின்னா, இந்த கபம் சார்ந்த கழிவுகள் எல்லாம் நீக்கமடையும். பயிற்சிகள் யாவும் கபக்கழிவுகளை நீக்கும், மனம் தெளிவடையும், துக்கம் மறைந்து ஆனந்தம் பெருகும். பல துக்கம் நமக்கு இன்னைக்கும் தொண்டையில அடைச்சிட்டு இருக்கலாம். பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் துக்கமாக ஒரு மாதிரி தொண்டையை இன்னைக்கும் அடைச்சிட்டு இருக்கலாம். நம்மள அறியாமலே இருந்திருக்கலாம். அதெல்லாம் இந்த பயிற்சிகளை நாம செய்ய செய்ய அந்த துக்கம் எல்லாம் மறைந்து ஆனந்தம் பெருகுவதை நீங்க பாப்பீங்க. ஏன் இப்படி ஒரு மகிழ்ச்சி வருது, எங்க இருந்து இந்த ஆனந்தம் வருது அப்படின்னு நம்ம சிந்திக்கிற அளவிற்கு பல செயல்கள் நடக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. 3வதாக வாயு தேகம். வாயு தேகத்துல என்ன சீர்கேடு வரும் அப்படின்னா, நுரையீரல் சீர்கேடு அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாயு தேகத்துல இருக்கக்கூடிய விஷுப்தி சக்கரம் என்ன மாதிரி கழிவுகளை ஏற்குதோ அந்த கழிவுகள் நேரடியா எங்க போய் பாதிக்கும், நுரையீரலை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது எதனை சார்ந்தது, வாயு தேகம் இல்லையா, சுவாசிக்கும் காற்று. சுவாசிக்கும் காற்றினில் உள்ள தீய மூலக்கூறுகள் விஷுப்தியில் சேமிப்பு அடையும். விருட்சங்கள் அற்ற பகுதிகளில் வாழ்வது, புறத்தில் உள்ள தூய காற்றினை ஏற்காத நிலை, கழிவுகள் தேக்கமுற்ற பகுதிகளில் வாழ்வது போன்றவை சுவாசத்தின் மூலம் உள்ளேற்கப்படும் வாயு மூலக்கூறுகளில் உள்ள கழிவுகளை விஷுப்தி சக்கரமானது ஏற்கும். இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, விஷுப்தி சக்கரம் ஃபுல்லா அந்த மாதிரி ஏற்ற பிறகு முடிஞ்ச அளவு அது தூய்மைப்படுத்தும். முடியாத அது நுரையீரலுக்கு அந்த கழிவுகளை அது தன்னாலே அது போயிடுது, நுரையீரலுக்கு போயிடுது. ஏன்னா அதனுடைய கெப்பாசிட்டியை மீறி அதுக்கு மேல கழிவுகள் வரும் பொழுது அது உள்ள போய் தேக்கமடைந்து நுரையீரல் பாதிக்கப்படுது. என்னதான் தவறு செய்யறோம், நம்ம நல்ல காற்றை சுவாசிப்பதில்லை, மரங்களுக்கு இடையே வாழ்வதில்லை. மரத்திலிருந்து எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய சுவாசிக்கும் ஆக்சிஜன் மரத்திலிருந்து வருது, நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுற கொடுக்க அந்த கரியமில வாயுவை மரம் ஏற்றுக்கிறது, எல்லாமே நம்ம படிச்சிருப்போம், எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த காலகட்டத்துல மரங்கள் சூழ்ந்த அற்புதமான ஒரு இடத்துல எல்லாம் நம்மளால நிறைய பேரால வாழ முடியறது இல்லை. ஆனால் முடிந்த அளவு விருட்சங்களுக்கு இடையே பயணப்பட்டு அங்கே உட்கார்ந்து நல்ல காற்றை சுவாசிக்க சொல்லியிருக்காரு.
மேலும் என்னன்னா, அந்த கழிவுகள் தேக்கமுற்ற பகுதிகளெல்லாம் நிறைய நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல தூய ஆற்றலை ஏற்காத காரணத்தினால விஷுப்தியில அதிக க கழிவு வாயு மூலக்கூறுகளில் வந்து சேரக்கூடிய தீய ஆற்றல்கள் அதையெல்லாம் விஷுப்தியினால ஏற்கப்பட்டு அது எவ்வளவோ வடிகட்டி அதை தூய்மையுறுத்த பார்த்தாலும் அது முடியாத பட்சத்துல அதிகபட்சமா ஆகுறதுனால அது நுரையீரலுக்கு அனுப்பி நுரையீரலை பாதிப்புற செய்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பயிற்சிகளை ஏற்பதன் மூலம் தியானம், கழுத்து பயிற்சி எல்லாம் ஏற்கிறதன் மூலம் கழிவுகள் எல்லாம் என்ன ஆகும், மெல்ல மெல்ல இலகி வெளியேறும். அப்புறம் தூய காற்றினை சுவாசிக்க அனைவருமே முனைந்திடல் வேண்டும் அப்படின்னு ஒரு குறிப்பும் கொடுத்திருக்காரு. முடிந்த அளவு வெளியில போக பார்ப்போம். மரங்களுக்கு இடையே நம்ம கொஞ்ச நேரமாவது டெய்லி ஸ்பெண்ட் பண்றதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுவோம். நல்ல தூய காற்று, ஜன்னல்லாம் நல்லா திறந்து விடுங்க, வெளிக்காற்று உள்ள வரட்டும். சுத்தமான இடத்துல அதிக நேரம் இருக்க நம்ம முயற்சி செய்யலாம். அடுத்தது அக்னி தேகம். அக்னி தேகத்துல என்ன மாதிரியான கழிவுகள் தேங்கும் அப்படின்னா, உணர்வுகளின் ஒவ்வாத உணவு சாப்பிடுற உணவுகளின் ஒவ்வாத விஷத்தன்மை இது வந்து அதிகமா சேமிப்படையும் அப்படின்னு சொல்றாரு. பற்பல உணவுப் பொருட்களை விஷத்தன்மையோடு ஏற்பதினால் விஷுப்தி சக்கரம் சீர்கேடு அடையும். உணவின் விஷத்தன்மைகள் சீராய் பிரித்து எடுக்கப்படாத நிலையில் அவை வயிற்று பகுதியினை அடைந்து பல நோய்களாக உருமாறுகிறது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய விஷத்தன்மையும் இந்த விஷுப்தி தான். அது வந்ததனுடைய வேலை என்ன? ஆன்ம ஆற்றல்கள், ஆகாய மூலக்கூறுகள், அந்த பாதரசத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கு தான் படைக்கப்பட்டது. ஆனா நம்ம நல்ல உணவுகளை சாப்பிட்டா அதனுடைய வேலை குறையும் இல்லையா? ஆனா நம்ம நிறைய விஷத்தன்மை மிக்க உணவுகளை, நிறைய பேக்கெட் ஃபுட்ஸ், கெமிக்கல்ஸ் கலக்கப்பட்ட பல உணவுகளை அனுதினமும் ஏற்பதனால இந்த அக்னி தேகம், ஏன்னா உயிர் சக்தியோட கலப்புறுது இல்லையா? இந்த உணவின் ஆற்றல்கள், நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாட்டுலயும் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்கள் தான் உயிர் சக்தி, உடம்புக்கு தேவையான உயிர் சக்தி நமக்கு தெரியும். அதனால இந்த அக்னி தேகம் ஆகிய உயிர் தேகம் என்ன செய்யுது, இந்த ஆற்றல்களை பிரித்து எடுக்குது. இந்த உணவில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையெல்லாம் பிரித்து எடுத்து விஷுப்தி கிட்ட கொடுத்து கிளீன் பண்ண சொல்லுது. விஷுப்தி முடிந்த அளவு கிளீன் பண்ணுது. அதனால இயலாத பட்சத்தில் சீர்கேடே அடைந்து விட்டது விஷுப்தி சக்கரம் போது, அத முடியாத பட்சத்துல அது நேர வயிற்று பகுதிக்கு அந்த விஷத்தன்மையை இங்கேயே கிளீன் ஆயிடணும். கிளீன் ஆகி சில உணவுகள், நம்ம ஒவ்வாத உணவுகள் சாப்பிடுறோம். சில பேர் பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னே தொண்டை கட்டிக்கும், உடனே சளி வெளியே தள்ளிடும். ஏதாவது ஒரு உணவை வந்து நம்ம ஒவ்வாத உணவு சாப்பிட்டுட்டா உடனே வாமிட் வந்துரும், இல்லைன்னா சளியின் மூலமாக அது வெளியேற்றப்படுவதை நம்ம பார்த்திருக்கோம். அதையும் மீறி தொடர் செயலாக நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா விஷுப்தி சக்கரம் சரியாக இயங்காத காரணத்தினால வயிற்றுக்குள்ள போய் அதெல்லாம் நோய்களாக உருமாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சிகளை ஏற்பதனால என்ன பலன் அப்படின்னா, பல காலமாக ஏற்றிட்ட உணவுப் பொருட்களில் உள்ள விஷத்தன்மை எனப்படும் கழிவுகள் நீங்கும். பல காலமா நம்ம இங்க சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, நிறைய சாப்பிட்ட உணவுகள்ல இருக்கக்கூடிய விஷத்தன்மை, பல பேக்கெட் ஃபுட்ஸ், நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணது, ப்ரிசர்வேட்டிவ் போட்ட நிறைய ஃபுட்டு, அது மாதிரிலாம் நிறைய சாப்பிட்ட விஷத்தன்மையை தேக்கமடைய வச்சிருக்கோம். விஷுப்தியிலிருந்து அவையெல்லாம் நீக்கப்படும். உணவுகளினால் உருவான விஷத்தன்மை நீக்கப்படும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதை அழகாக நீக்கி கொடுப்பதாக ஆதிசிவனார் கூறியிருக்கார். இறுதியாக பாத்தீங்கன்னா ஆகாய தேகம். ஆகாய தேகத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அகங்கார கழிவுகள். ஆதிசிவனார்னாலே ஆணவத்தை அழிக்கக்கூடியவர் தானே. இந்த அகங்கார கழிவுகளை கூட ரொம்ப வித்தியாசமா குறிப்பிட்டிருக்காரு. முன்னாடி பல சக்கரங்களை பார்க்கும்போது கூட அகங்கார கழிவுகள் வந்தது. ஆனா இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எனும் சுயத்தன்மையில் உள்ள அனைத்து விதமான பதிவுகளும் கழிவுகளாக உருமாறிவிடும். தன்னை குறித்து, அதாவது நம்மளுக்கு நாமளே பல விதமான பதிவுகள் எல்லாம் வச்சிருப்போம். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, என்னுடைய நடை, உடை, பாவனை எல்லாம் இப்படிதான் இருக்கும், நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படிதான் நடந்துப்பேன், ஏன்னா இப்படிதான் இந்த இடத்துலதான் நான் தூங்குவேன், எனக்கு இதுதான் வேணும், என்னுடைய குணநலன் இப்படிதான் அப்படின்னு சில இடத்துல பிக்சடா வச்சுப்போம். நான் இதுலதான் பயணிப்பேன், நான் இப்படிதான் உட்காருவேன், இதுதான் சாப்பிடுவேன், நிறைய பதிவுகள் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் நான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நிறைய நான் இருக்கு. இந்த நானை பத்தி ஐயா வந்து இந்த இடத்துல தெளிவா குறிப்பிடுறாரு. இதுல என்ன ஆகும்னா, சிரசு அணுக்களில் இருந்து நாம் எனும் அகங்கார உணர்வு அது சிரசுல போய் எல்லாம் பதியுது. சிரசு அணுக்கள்ல தான் எல்லாம் முக்கியம். அங்கிருந்துதான் எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகுது. அங்க போய் தாங்க முடியல, வெயிட் அதிகமாக அதிகமாக அதை கழித்து நாம வெளியேற்றாதனால அதை கீழே கீழே அனுப்பிவிட்டு அது விஷுப்தி சக்கரத்திற்கு வந்து அதை எல்லாமே வந்து விஷத்தன்மையாக மாறி, விஷுப்தி சக்கரமும் எவ்வளவோ அதை தூய்மை உறுத்த பாக்குது. அது முடியாத அளவுல அந்த விஷுப்தி சக்கரமே பாதிப்படைகிறது அப்படின்றாங்க.
நம்ம வந்து ரொம்ப பிக்சடா வச்சுப்போம் இல்லைங்களா? ரொம்ப அழகா குறிப்பிட்டிருப்பாரு. நாம வந்து இப்படித்தான் வாழுவேன் அப்படின்னு. இதுதான் எனக்கு வேணும். இப்படிப்பட்ட வீட்டுலதான் என்னால வாழ முடியும். இப்படி எனக்கு இருக்கணும். ஒரு சின்ன விஷயம் கூட இந்த மாதிரிதான் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இப்ப தரையிலையா? நான் எப்படி தரையில உட்காருவேன்? அப்படியே கீழே ஒரே குப்பையா இருக்கும். திடீர்னு அங்க கோயிலுக்கு போவோம். அங்கெல்லாம் ரொம்ப டஸ்டா இருக்கும். இல்ல ஒரு பீச்சுக்கு போவோம், ஒரு மண்ணா இருக்கும். டக்குன்னு நம்மளால உட்கார முடியாது. மனசு வந்து உட்கார விட, ஐயோ புது ட்ரெஸ் போட்டிருக்கனே, கீழே உட்காந்தா அழுக்காயிடுமே, இந்த குங்குமம் எல்லாம் ஒட்டிக்குமே, நிறைய சிந்தனைகள். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள தடைகளா இருக்குல்ல. நான் இப்படித்தான் அப்படின்னு நிறைய பதிவுகள் இருக்குல்ல, அதையெல்லாம் உடைக்கிறாராம். அவை எல்லாமே கூட விசுத்தி சக்கரத்துல கழிவுகளாக தேங்கி இருக்கு. அந்த நான் அகங்காரம் அப்படிங்கிறது வேற. அகங்காரம் இதுவும் ஒரு வகையான அகங்காரம். நான் இப்படிதான் அப்படின்னு சேமிச்சு வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை விசுத்தி சக்கரம் எங்க ஆகாய தேகத்தில் உள்ள விசுத்தி சக்கரத்தில் கழிவுகளாக இருக்கும். அதை ஆதிசவனார் நீக்குவதாக குறிப்பிட்டிருக்கார். இதனுடைய பலன் என்ன நடக்கும் அப்படின்னா, எண்ணற்ற தீய அமிலங்கள் எல்லாம் கரைந்து வெளியேறும். எந்த ஒரு சூழலிலும் இலகுவாய் வாழ இயலும். குடிசையில கொண்டு போய் விட்டா கூட ஜாலியா ஒரு பாயை போட்டு படு அப்படின்னா படத்துல பாய் கூட இல்ல, சும்மா படுத்துக்கோன்னா. இப்ப பட்டினத்தாரு அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரு. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் துறந்துட்டு எங்க காடு மேடு கோயிலு திண்ண எங்க இருந்தாலும் படுத்து தூங்குவாரு. யார் போடுற பிச்சையும் வாங்கி சாப்பிடுவாரு. இது எப்பேற்பட்ட நிலை! அந்த ஒரு நிலைக்கு நம்மளை உருமாறுமாறு ஆதிசிவனார் குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சூழலிலும் இலகுவாய் வாழ இயலும். விசுத்தி சக்கரம் கிளீன் ஆயிடுச்சுன்னா ஆகாய தேகத்துல நம்ம எந்த ஒரு சூழலையும் நம்மளால இலகுவாக வாழ இயலும் அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாரு. நான் எனும் கட்டமைப்பு விலகும். நான் இப்படித்தான் அப்படின்னு பிக்சடா ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கோம் இல்லையா, அது விலகும் அப்படின்ட்டு ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதுல ரொம்ப அற்புதமான பல விஷயங்களை இன்னைக்கு பார்த்தோம். அந்த மெசேஜை தொடர்ந்து நீங்க கேட்கும் பொழுதும் நிறைய நிறைய விஷயங்களை நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த விசுத்தி சக்கரம் வந்து இந்த ஒரு வார காலத்திற்கு வந்து ரொம்ப ரொம்ப இதை விட அது முக்கியம், அதை விட இது முக்கியம், அப்படிதான் போகுது. இதுதான் ரொம்ப முக்கியமானது, இது முக்கியமற்றதுன்னே கிடையாது. எல்லா சக்கரமும் சீரடைந்தால் பாத்தீங்கன்னா கீழே இருந்து சீரமைச்சிடும். ஆக்சுவலா மேலே இருந்து சீரமைச்சுக்கிட்டே வந்தாதான். ஆனா அப்படி பண்ணல அவங்க. கீழே இருந்து மேல சீரமைச்சிட்டு வராங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இங்க மேல இங்க சீரமைக்க ஆரம்பிச்ச உடனே ஆற்றல்கள் அது பிரிச்சு கீழே அனுப்பும். கீழே அனுப்பும் போது அங்க குப்பையா இருந்தா அந்த ஆற்றல் எல்லாம் வீணாயிடும் இல்லையா? அதனால முதல்ல கீழே இருந்து அவங்க தூய்மைப்படுத்திட்டே வராங்க. விசுத்தி ரொம்ப 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 முக்கியம் சொல்றாங்க. கழுத்து பகுதியில அனைத்து 72,000 நாடி நரம்புகளுக்கும் செல்லக்கூடிய ஆற்றல்கள் எல்லாமே அங்க தேக்கப்பட்டிருக்கு. இதை மட்டும் தூய்மைப்படுத்திட்டா இந்த உடல் முழுவதுமே தூய்மை அடையும். சிரசுக்கு தனிப்பட்ட பயிற்சிகள் இருக்கு. சிரசு ஆக்ஞை மற்றும் சகசிராரா இல்லையா, அது உயிர் மற்றும் ஆன்மா இல்லையா, அதை தூய்மை உறுத்துவது பெரிய விஷயம் இல்ல. அது அவ இறைவனாலதான் முடியும், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இதெல்லாம் சில பல பயிற்சிகள், தேக பயிற்சிகளின் மூலம், யோக பயிற்சிகளின் மூலம் நாம சீரமைத்துக் கொள்ள இயலும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். தவறாது எல்லோரும் இந்த பயிற்சிகளை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கழுத்துக்களை சுழற்றி இந்த பயிற்சியை நல்ல உணர்வுபூர்வமா அந்த 5 கட்டளைய மீண்டும் நீங்க படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டு நல்லா என்ன சொன்னாரு ஐயா அப்படின்ட்டு கேட்டு அத நீங்க எல்லாருமே பயிற்சிகளை தீர்க்கமாக மேற்கொள்ளணும். இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நேற்றுக்கு சித்ரா பௌர்ணமி ஐயா குறிப்பிட்டிருந்தாரு இல்லைங்களா, அந்த ஒரே நாள்ல வந்து அனைத்து சக்கரம் இந்த 4 சக்கரங்களும் வரைக்கும் அநாகதம் வரைக்கும் தூய்மையுறுத்தும் பயிற்சிகளை ஒரு வீடியோ ஆடியோவா கொடுக்கப்பட்டு இருந்தது. அதுல எல்லாருமே வந்து நிறைய பேர் அதை நேற்றுக்கு நிறைய செய்திருப்பீங்க, நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்திருப்பீங்க, நிறைய பேருடைய உடல் தேகம் பொலிவுற வேண்டும் அப்படின்னு எல்லாரும் முழு முயற்சி எடுத்திருப்பீங்க. மேலும் இன்னைக்கும் நாளைக்கும் கூட ஐயா செய்யலாம்னு சொல்லியிருந்தாரு. மேலும் ஐயா கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சதுல இந்த 49 தினங்கள் முடிவடையும் வரை நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் இதை கற்பிக்கலாம். இந்த 1.5 மணி நேரம் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை கொடுத்து இந்த தேக பயிற்சிகளும் 4 சக்கரங்களும் தூய்மை உறுத்துவதற்கான பயிற்சிகளையே எல்லாரையும் மேற்கொள்ள வைக்கலாம். இதுவரை செய்யாதவங்கள தொடர் செயலாக நாம எல்லாருமே செய்யலாம் அப்படின்ட்டு அகத்தியர் ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காரு. 49 தினங்கள் முடியும் வரைக்கும் இதை நம்ம எல்லாருக்குமே கற்பிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் முடிந்த பிறகு மேலும் பல அற்புதமான விஷயங்களை அகத்தியர் ஐயா வந்து கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு. சக்கரங்களை மேலும் ரொம்ப பர்ஃபெக்டா தூய்மை உறுத்துவதற்கான மூலிகைகளை எல்லாம் அருள்வதற்கு அஸ்வினி குமாரர்கள் காத்திருக்காங்க. அவங்க நம்ம தேகத்துக்குள்ள இந்த வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நுரையீரலாகவும் இருதயமாகவுமே உருமாறி 2 அஸ்வினி குமாரர்களும் பணியாற்றினாங்க. கண்டிப்பாக விசுப்தி சக்கரத்திற்கும் அவர்கள் உதவுவதாக அகத்தியர் ஐயாவுக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க உள்ள இருந்து இப்ப பணியாற்றி கொண்டு இருப்பதனால
அவங்க வெளியில வந்த பிறகு 49 தினங்களுக்கு பிறகு நிறைய மருத்துவ குறிப்புகள், எதை சாப்பிட்டா இந்த சக்கரங்கள் தொடர்ந்து தூய்மை அடையுங்கிறத பத்தி குறிப்பிடுவதாக சொல்லியிருக்காங்க. அனைத்து உயராத்மாக்களும் நம்மள சீராக வழி நடத்தி கொண்டிருக்கும் இந்த தருணத்துல நம்ம கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கணும். அவங்களே ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அந்த நேரத்துல நம்ம தவறாமல் பயன்படுத்தி கொள்ளணும். எல்லாரும் விசுத்தி சக்கரம் தூய்மை அடைய வேண்டும்னு சிவனாரை நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வாரம் முழுவதும் பயிற்சிகளை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனந்த கோடி அன்புகள். மிகவும் அற்புதம் அம்மா. இப்போது திரு தேவராஜா ஐயா அவர்கள் நம்முடன் உரையாடுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் விசுத்தி சக்கரத்தை பத்தி பண்ண போறோம். ரொம்ப முக்கியமான சக்கரங்கள்ல இது ரொம்ப முக்கியம். விசுத்தி சக்கரம் தான் நம்ம கழிவுகளை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் சொல்லலாம். இது எவ்வளவு தூரம் தூய்மையா இருக்கோ, ஸோ அதை பொறுத்து தான் உங்களோட ஆன்மீக நிலைன்றது மாறும். அதனால இந்த விசுத்தின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு பண்ணணும் அப்படின்னா பார்ப்போம். குழந்தைகளை இடுப்புல வச்சுட்டு ஒரு கையில சாப்பாட்டை வச்சுட்டு அம்மாக்கள் வெளியே இப்படி வானத்தை காட்டி நிலாவை காட்டி சொல்லுவாங்க, அது பாரு நிலா, அப்படி மேல குழந்தைய பார்க்க வச்சு சாப்பாட்டை ஊட்டுவாங்க. இப்ப எல்லாரும் மொபைலை கொடுத்துட்றாங்க, இப்படி கீழே தான். ஸோ குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டணுமா, ஒரு மொபைல்ல பாட்டை போட்டு விட்டு அது கழுத்தை மேலே தூக்கவே விடுறது இல்லை. குழந்தைகளும் எல்லாம் இப்படியே பண்ணியாச்சு. அவங்களோட சேர்ந்து பெரியவங்களுக்கும் அது பண்ணிடுச்சு. சாப்பிட்றப்ப ஹோட்டல்ல எந்த ஹோட்டலுக்கு போனாலும் எல்லாரும் மொபைலோட தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியல. தண்ணி குடிக்கிறது மொபைலு. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு டீ குடிக்க போறாங்க. முதல்ல எல்லாம் போனோம்னா டீ குடிக்க போனாங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க அப்படின்னா டீ குடிக்க போறதே அரட்டை அடிக்கிறதுக்கு தான், பேசுறதுக்கு இதுக்கு போவாங்க. இப்ப 4 பேர் போறாங்க டீ குடிக்கிறதுக்கு, 4 பேரும் மொபைல்ல 4 பக்கம் இருக்கிறாங்க. டீ குடிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு மொபைல்ல அடிக்ட் ஆகி இந்த கழுத்து பகுதி கீழ் நோக்கி நிறைய நம்ம இப்படி கீழ் நோக்கி, ஏன்னா மொபைல் கீழே பார்த்து பார்த்து என்ன ஆச்சுன்னா நம்ம கீழ் நோக்கியே பார்வை ஃபுல்லா போகுது. ஸோ நம்ம எதை நோக்கி நம்ம பார்வை இருக்கோ அந்த ஆற்றல்ல நம்ம அதிகமா ஆட்கொள்ளப்படுவோம். முதல்ல குழந்தைகளை எல்லாம் நம்ம மேல காட்டி தான் சாப்பாடு ஊட்டணும், அப்படிதான் பழக்கிப்படுத்திட்டு வந்தோம். அதனால அந்த குழந்தைகளோட ஆற்றல் மேல இருந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்ப அந்த குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. ஸோ இப்ப எல்லாமே மொபைலை பார்த்து கீழே இருந்து தான் நம்ம ஆற்றல்கள் பூமியில இருந்து தான் ஆற்றல்கள் அவங்க நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் இப்ப நிறைய வியாதிகள் குழந்தைகளுக்கே பாத்தீங்கன்னா, ஒரு 3வது 4வது படிக்கிற பசங்களுக்கே டயாலிஸ் நிறைய பாக்குறோம் நம்ம. இதெல்லாம் ஏன் அப்படின்னா ஆற்றல் அவங்க எடுத்துக்கல. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இந்த விசுத்தி சக்கரம் தூய்மை இல்லாததுதான். இந்த விசுத்தி சக்கரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும் நம்ம உடல்ல 7 சக்கரங்கள் இருக்கு. அதே மாதிரி நமக்கு மேலையும் பிரபஞ்ச சக்கரங்கள் 7 இருக்கு. அதே மாதிரி நமக்கு கீழே நில சக்கரங்கள் ஒரு 7 இருக்கு. இந்த காலகட்டத்துல மேல இருக்கிற சக்கரங்கள் எல்லாமே ஆதிசிவனார் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பூமியில இருக்க சக்கரங்கள் 7ஐயும் ஆதிசக்தி எடுத்துக்கிறாங்க. உடல் சக்கரங்களை எல்லாத்தையுமே இன்சார்ஜா அகத்தியர் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்மளோட அன்பாலயத்தோட முக்கியமான 3 பணிகளை 3 முக்கியமானவங்க எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு பிரபஞ்ச சக்கரங்கள் 7ஐயுமே ஆதிசிவனார் அங்க இருந்து ஆற்றல்களை நிறைய கொடுக்கறதுக்காக அங்க இருக்காங்க. இந்த பூமி சக்கரங்கள் 7 நிறைய நம்ம உடம்புல இருந்து ஆற்றல்களை அது நிறைய உறிஞ்சிக்குது. அப்படின்றனால ஆதிசக்தியே அதை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஸோ அது நிறைய உறிஞ்சிக்காம நம்ம உடல்ல ஆதிசிவனார் கொடுக்குற அந்த ஆற்றல்கள் இந்த உடம்புல தங்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க. அதனாலதான் அகத்தியர் இந்த நம்ம உடல் வரைக்கும் இறங்கி இந்த உடல் சக்கரங்களை தூய்மை பண்ற பணியை அகத்தியர் எடுத்திருக்காரு. அப்ப
ஸோ ஒரு குண்டலி யோகா பண்றவங்க, வாசி பண்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விசுத்தி சக்கரம் வந்து ஃபர்ஸ்ட் தூய்மையா இருக்கான்னு ரொம்ப தெளிவா நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்க. விசுத்தி சக்கரம் வந்து தூய்மை இல்லாம நீங்க வந்து குண்டலி பயிற்சிகளோ வாசி யோகங்கள் பண்ணினீங்கன்னா அந்த அழுக்கு வந்து நேரா உங்களுக்கு அடுத்த சக்கரங்களை போய் மேல் சக்கரங்கள்ல போய் பாதிக்குது அப்படின்னா அது ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மேல இருந்து வர்ற பிரபஞ்ச கழிவுகள் எல்லாம் உங்களால ஃபில்டர் பண்ணாது சரியா. ஸோ அதனால அது ஃபில்டர் பண்ணல, சகஸ்ராரம் வந்து சக்கரம் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, அது வந்து நிறைய வந்து ஆற்றல்களை வந்து ஃபில்டர் பண்ணல அப்படின்னா பிரெயின் டியூமர், பிரெயின்ல வந்து புற்றுநோய்கள்லாம் ஏன் வருது அப்படின்னா அந்த சகஸ்ராரா சக்கரமே வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். யாருக்கு ஒருத்தருக்கு வந்து சகஸ்ராரா சக்கரம் வந்து டேமேஜ் ஆகுதோ அவங்களுக்கு கண்டிப்பா பிரெயின் கேன்சர் வரும். ஸோ அதுதான் இந்த காலகட்டங்களில் வந்து இந்த கழிவு எண்டில் வந்து நிறைய மாநிலங்கள் வந்து இந்த பிரெயின் கேன்சர் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வராம நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா முக்கியமா நம்ம எடுத்து பயிற்சி பண்ண வேண்டிய சக்கரம் வந்து இந்த விசுத்தி சக்கரம். அதே மாதிரி நம்ம வந்து குண்டலி யோகா பண்றோம், வாசி பண்றோம்னா கீழ இருந்து ஆற்றல்கள் வந்து மூலாதாரத்துல இருந்து சிவநாடி முழுசா மூலாதாரம் வரைக்கும் வளர்ந்த பிறகுதான் இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பயன் கொடுக்கும். அந்த நாடிகளை பத்தி எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த நாடிகள்லாம் முழுசா வளர்ந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து குண்டலி சக்தியோ வாசியோ நம்ம பண்றப்ப ஆற்றல் மேலே ஏறுறப்ப ஒவ்வொரு சக்கரங்கள்ல இருக்க அழுக்கையும் அது எடுத்துக்கிட்டு மேல வரும். அப்ப விசுத்தி தான் வந்து அதை ஃபில்டர் பண்ணி அதை வந்து அப்ப விசுத்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ரொம்ப ஆக்டிவா இருக்கணும், அது வந்து ரொம்ப கரெக்டா ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஸோ அந்த சக்கரத்தை வந்து நம்ம வந்து தூய்மைப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். தயவு செய்து யாரும் சாப்பிட்றப்ப மொபைலை பார்த்துக்கிட்டு சாப்பிடாதீங்க. தண்ணியை வந்து மேல இருந்து குடிக்காதீங்க. நல்லா வாயில வச்சு ஒரு வாயில ஊத்தி வாயை மூடி முழுங்க ஆரம்பிங்க இந்த ஒரு வாரம். அந்த பழக்கத்துக்கு இனிமேல் வந்துருங்க. சாப்பிட்றப்ப யாரு கூடயும் பேசாம மொபைல், அது பெண்கள் எல்லாம் லேடிஸை பார்த்தோம்னா போனை வச்சுட்டு தான் சமைக்கிறாங்க. போன் இந்த பக்கம் இருக்குது, அதோட தான் சமையல், அதோட தான் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ தயவு செய்து அதெல்லாம் கொஞ்சம் இந்த பார்த்துட்டு இருக்கவங்க தயவு செய்து அந்த சாப்பிட்ற டைங்கள்ல தண்ணி குடிக்கிற டைங்கள்ல மொபைல் எல்லாம் ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் மேல் நோக்கி பார்த்து இறைவன் மேல பார்த்து ஒரு நன்றி, சாப்பாடு நமக்கெல்லாம் கொடுக்குற சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறைவனை மேல பார்த்து குழந்தைகளுக்கு முன்னாடி பழக்கப்படுத்தினாங்க. மேல நன்றி சொல்ல தெரியாதனால நிலாவை பாரு அதை பாருன்னு சொல்லி ஒரு நன்றி உணர்வு, அந்த சாப்பாடு நமக்காக கொடுத்த அந்த பிரபஞ்ச சக்திக்கு ஒரு நன்றி உணர்வோட நன்றி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் இல்லை. எல்லாம் மொபைலை பார்த்துட்டு சாப்பிட்றோன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். தயவு செய்து அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிங்க. ஒவ்வொரு சக்கராவும் தூய்மைப்படுத்தி அதோட முழு ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கு 12 வருஷம் ஆகும். ஸோ நமக்கு ரொம்ப எளிமையா ஒரு வாரம் பயிற்சியில நமக்கு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு தூய்மைப்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் இந்த கழிவு எண்டுல 12 வருஷம் இல்லை, ஒரு சக்கராவுக்கே ஒரு பிறவி எடுக்கிற அளவு தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரு பிறவி ஆனாலும் ஆகும். அது மாதிரி கழிவுகள் வந்து தேங்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல ஸோ நமக்கு அகத்தியர் ஐயாவே இறங்கி வந்து நமக்கு இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஆதிசிவனார் வந்து விசுத்திக்கு வந்து அவரே வந்து தூய்மைப்படுத்துற வர்றாரு அப்படின்னா ஸோ அப்போ அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத வந்து எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கிங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், லெமன். ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த விசுத்தி இல்லாமல் நார்மலாகவே குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமனை 2ஆ கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு ஒரு பாதியை வந்து இந்த கழுத்தை சுற்றி சும்மா கொஞ்ச நேரம் தேய்ச்சி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எரியும், போக போக பழகிரும். இந்த ஒரு வாரம் ஒரு லெமனை 2ஆ கட் பண்ணுங்க. காலையில எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த தொண்டையை சுத்தி எல்லாம் தேய்ச்சி விட்டுருங்க. நார்மலாவே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிங்க. இன்னொரு பாதியை 2ஆ கட் பண்ணி ஒரு பாதியை, இன்னொரு பாதியை 2 கால் இருக்கு பார்த்தீங்களா, 2 காலையும் மேல கீழே எல்லாத்தையும் ஃபுல்லா அந்த லெமன் தோலை வச்சே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு குளிங்க. ஸோ நம்மளோட கழிவுகள் வந்து கால் வழியாகவும் வெளிப்படும்.
கால் வழியாகவும் வெளியே போகும். நம்ம உடம்போட ஆரோக்கியம் காலை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அதனால காலில் வந்து நிறைய கழிவுகள், நம்மளோட உடலை எவ்வளோ ஆரோக்கியமா வச்சிருக்கோன்னு ஒருத்தர் காலை பார்த்தே நம்ம சொல்லிடலாம். காலை வந்து யாரும் நம்ம கேர் பண்றதில்ல. நம்மளோட மொத்த அழுக்கோட நாடி நரம்புகள் எல்லாமே முடியிற இடம் கால். ஸோ எல்லா அழுக்குகளுமே வந்து அந்த கீழே ஒரு பாத்திரத்துல வந்து அழுக்குகள்லாம் கீழே போய் படியும். அது மாதிரி நம்ம உடம்புல இருக்க அழுக்குகள்லாம் வந்து காலில் தான் ஃபர்ஸ்ட் படியும். அப்ப நீங்க காலை கரெக்டா நீங்க கிளீன் பண்ணி தொடச்சு இந்த லெமன் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கீழே கிளீன் பண்ண மேல இருந்து வரும். இந்த அழுக்கு அப்படியே சேர விட்டீங்கன்னா இதுக்கு மேல அழுக்கு சேர்ந்து ஒவ்வொரு சக்கரங்களும் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதனால டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு லெமனை 2ஆ கட் பண்ணி கழுத்து பகுதியில தேய்ச்சி கழுவுங்க. அதே மாதிரி 2 கால்லையும் லெமன் ஃபுல்லா தேய்ச்சி விட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஊற வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தூங்க போக. அட்லீஸ்ட் இந்த ஒரு வாரமாவது இது மாதிரி பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கழிவுகள் வந்து இது வழியா தான் வெளிப்படும். அதனால குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விசுத்தி இதை பத்தி பார்த்துக்கிங்க. ஏன்னா மேல இருந்து வர்ற சக்கரங்களை தாண்டி பிரபஞ்ச ஆற்றல்ல இருந்து வர்ற நமக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து விசித்தியில வந்து ஸ்டாப் பண்ணி நமக்கு தேவையானதை மட்டும் உள்ள அனுப்பும். அதே மாதிரி கீழ இருந்து வர்ற சக்கரங்கள்ல இருந்த கழிவுகளையும் விசித்தி வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்பும். அதனாலதான் வந்து குண்டலி பயிற்சிகள் வாசியோகங்கள் பண்றப்ப விசித்தி சக்கரத்தை வந்து நம்ம ரொம்ப கிளியரா பண்ணும். வல்லார் வந்து ஒவ்வொரு சக்கரங்களும் 12 வருஷம் ஆகும் கிளீன் பண்ணி அவங்க கடந்து வர்றதுக்குன்றதுக்காக அவர் நேரா ஆக்கினியை வந்துட்டார். ஆக்கினியில பொங்கன்னார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து உடலை மாத்தி வச்சிருந்தாரு வள்ளல் பெருமான். அந்த அளவுக்கு உடல் இருந்தது. அவர் இருந்த காலங்கள்ல வந்து எல்லாருமே ஆரோக்கியமா ஓரளவுக்கு இருந்தாங்க. இப்ப இருக்க காலகட்டங்கள்ல வந்து யாரும் ஆரோக்கியமா இல்லை. ஸோ அதனால வந்து எல்லா கலப்படம் நிறைந்த பொருள்களா மாறிடுச்சு. கழிவு எண்டுல எல்லாம் ஹைபிரேட்டா மாறிடுச்சு. எல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்றாங்க. அதெல்லாம் நீங்க சாப்பிட்றப்ப அது ஜீரணமாகறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஜீரணம் ஆனா தான் அது கழிவுகள் வந்து கரெக்டா வெளியே போகும். அதனால வந்து நல்ல இயற்கை உணவுகளா பார்த்து கொஞ்சம் இந்த வாரம் சாப்பிட ஆரம்பிங்க. இந்த சக்கரங்கள் கழுத்த அதே மாதிரி இந்த மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்டுறது, மொபைல் பார்த்துக்கிட்டே சமைக்கிறது, இதெல்லாம் தயவு செய்து விட்டுருங்க. இதோட குழந்தைகளுக்கு வந்து பல காலம் மாதிரி சாப்பாடு ஊட்டுறத மாடிக்கு கூட்டிட்டு போய் மாடியில இருந்து காட்டுங்க. அட்லீஸ்ட் மொபைல் இல்லாம சாப்பிட வைக்க முயற்சி பண்ணுங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாம் மேல பார்க்கணும். மேல பார்த்தா தான் அந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நீங்க மேலேயே பார்க்கல கீழேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மொபைலே வந்துட்டு இருக்கீங்கன்னா பூமியில இருந்து ஆற்றல் தான் நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. பூமியில இருந்து ஆற்றல் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய கழிவுகள் தான் வந்து சேரும். அதனால வந்து இந்த விசுத்தி அப்படின்றது வந்து எல்லாத்தோட கழிவுகளையும் வந்து கரெக்டா ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு சக்கரம். இந்த சக்கரத்தோட தூய்மையை பொறுத்து தான் மற்ற சக்கரங்கள் வந்து தூய்மையா ஆகிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். அதனால விசுத்தி பயிற்சிகள் வந்து ரொம்ப எளிமையா தான் இருக்கும். ஒன்றும் அதை பத்தி பயிற்சிகளை பத்தி சொல்ல தேவையில்லை. அந்த வீடியோ வந்து ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருப்போம். அதனால எந்த குழப்பங்களும் இதுல வராது. அது மாதிரி ஏதாவது குழப்பங்கள் வந்தாலும் உங்க கோஆர்டினேட்டர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கிங்க. ஸோ 225 சக்கரங்களையும் வந்து கிளீன் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இனிமேல் வர நடக்கும். இப்போத்துக்கு பேசிக்கா எல்லாத்தையும் ஓரளவுக்கு கழுவி விட்டு வரது. அந்த 225 சக்கரங்கள்லையும் எப்படி கிளீன் பண்றது எல்லாமே ஒரு கெமிக்கல் தாங்க. ஸோ நம்ம சக்கரங்கள் எல்லாமே ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு கெமிக்கலை வந்து உற்பத்தி பண்ணும். ஸோ அதெல்லாம் எப்படி எதை சாப்பிட்டா அந்த கெமிக்கல் நமக்கு உற்பத்தி ஆகும், அது எப்படி எந்த சக்கரங்கள் எதில் அடப்பு இருந்ததுன்னா எது மாதிரி வியாதிகள் வரும், அதுக்கு என்ன மருந்துகள் சாப்பிடணும். அஸ்வினி குமாரர்கள் வந்து ஃபுல்லாவே அதுக்கு வந்து சக்கரங்களோட அவங்க வந்து அஸ்வினி குமார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு வைத்தியம் பார்க்குறவங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களே வந்து மனிதர்களுக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்றதுலாம் நம்ம செஞ்ச பெரிய வரம். ஸோ அதனால அவங்க இறங்கி உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஸோ நம்மனால முடிஞ்ச அளவு இந்த மொபைல் எல்லாம் தூக்கி கொஞ்சம் சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்கிறப்ப இந்த டைங்கள்ல வந்து தண்ணியெல்லாம் நேராக பயன்படுத்தோம். தண்ணி வாயில வச்சு கொஞ்சம் அதே மாதிரி சாப்பிட்டு எந்த அளவுக்கு நல்லா மென்று உமிழ் நீரோட சாப்பிட முடியுமோ அது மாதிரி வந்து
இந்த ஒரு வாரம் பயிற்சிகள் அது மாதிரி எடுத்துக்கீங்க. விசுத்தி சக்கரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கீழ இருந்து நீங்க வந்து ஆற்றலை மேல எழுப்பி கொண்டு வர்றீங்க அப்படின்னா விசுத்தி கரெக்டா இருந்தாதான் அதை வந்து வாமிட்டாவோ அது வெளிப்படுத்தும். இல்லாட்டி அது வாமிட் ஆகல அப்படின்னா அது உங்க வகுத்துக்குள்ள போனாலும் உங்களுக்கு ப்ராப்ளங்கள் உண்டு பண்ணும். மேல போனாலும் மனம் புத்தி இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அதனால வந்து ஆன்மீகத்துல வந்து சக்கரங்கள் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்றதா பேசிக். ஸோ அதைத்தான் இப்ப ஐயா வந்து ரொம்ப கிளீனா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த நிலைகள் மேல்நிலைகளுக்கு வந்து கொண்டு போவாங்க. ஐயாவோட பெரும் கருணைக்கு வந்து நம்ம ஒரு நன்றி செய்யும் விதமா சாப்பிட்றப்ப மொபைல் பார்க்காம, குழந்தைகளுக்கு மொபைல் கொடுக்காம சாப்பிட வைக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இந்த சக்கரங்களை பத்தி இன்னும் நம்ம பின்னாடி வரும் காலங்கள்ல வந்து ரொம்ப டெப்தா பார்ப்போம். இப்ப காலங்கள் இல்லாத நேரத்துல இப்ப ஷார்ட்ஸா பார்த்துட்டு போவோம். நெக்ஸ்ட் இஸ் உணர்வு, உணர்ச்சி, அறிவு. போன வாரம் வந்து ஆடியோ சரியா இல்லை அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த L1 L2 L3னா என்னன்னு புரியல அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம். ஸோ உணர்ச்சி அப்படின்றது வந்து எல்லாருமே 99% வந்து இந்த உணர்ச்சியிலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த உணர்ச்சி தான் வந்து கர்ம வினைகளை உண்டு பண்ணுது. ஸோ உணர்வு பக்கம் போயிட்டாலும் பிரச்சனை இல்லை, அறிவு பக்கம் போயிட்டாலும் பிரச்சனை இல்லை. அந்த உணர்வும் அறிவும் இணைஞ்சிருக்கிற இடத்துக்கு தான் உணர்ச்சி. இந்த உணர்ச்சியில வந்து 99% மக்கள் வந்து உணர்ச்சியில தான் இருக்கும். அதுலயே இருந்து பழகிட்டோம். ஸோ இதுல இருந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணேன்னா ரொம்ப பழக்கப்பட்டு வந்த ஒரு இடம். நின்று பழகிட்டோம். ஒரே வேலையை செஞ்சு செஞ்சு உணர்ச்சியில இருந்தே பழகிட்டோம். அதுல உடனே எல்லாம் வெளிப்பட முடியாது. ஸோ அது வெளிப்படணும் அப்படின்னா வந்து சக்தி நிலை வேணும். நம்மளோட சக்தி நிலை எவ்வளவு தூரம் நம்ம அதிகப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் உணர்ச்சியில இருந்து நம்மளால வெளியேப்பட முடியும். அப்ப சக்தி நிலையை நம்ம உடல்ல வந்து நிறைய தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் இல்லாம நீங்க உணர்ச்சியில இருந்து வெளியே வர முடியாது. ஸோ அதனாலதான் இந்த சக்கரங்கள்லாம் எதுக்கு ஐயா வந்து இப்ப கிளீன் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த உடல் தூய்மை, உடல் ஆரோக்கியம் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சக்கரங்கள் கிளீன் பண்ணணும். சக்கரங்கள் கிளீனாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வரும். உடல் ஆரோக்கியம் வர 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆற்றல், ஆதிசக்தியோட ஆற்றல் உங்க உடம்புல பேட்டரி ஸ்டோர் பண்ற மாதிரி ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஆற்றலை வச்சுதான் நீங்க உணர்ச்சியில இருந்து வெளியே வரணும். உணர்ச்சியை வந்து உங்க உடல் ஆரோக்கியம் இல்லாம, உங்க உடல் சக்தி நிலை இல்லாம உணர்ச்சியில இருந்து வெளியே வர முடியாது. அதனால இந்த உணர்ச்சி வந்து உணர்ச்சினா என்னன்றதை மட்டும் இப்ப புரிஞ்சுக்கங்க. நம்ம பின்னாடி வந்து ரொம்ப தெளிவா பார்ப்போம். ஒவ்வொன்று உணர்வுனா என்ன, உணர்ச்சினா என்ன, அறிவுன்றதெல்லாம் ரொம்ப டெப்தா பார்க்க போறோம். பின்னாடி காலங்களில் பார்ப்போம். உணர்ச்சியில இருக்கும், இதுல இருக்கக்கூடாதுன்றத மட்டும் நீங்க வந்து ஆழமா உங்களுக்குள்ள பதிச்சுட்டீங்கன்னாவே போதும். நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கும். இந்த உணர்ச்சியில இருக்கோம் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து அது இதாகும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ உணர்ச்சியில வந்து அறிவு கம்மியா இருந்து உணர்வு அதிகமா இருந்தா மாயையை உருவாக்கும். மாயை வந்து அறியாமையை உருவாக்கும். உணர்ச்சியில வந்து அறிவு அதிகமா இருந்து உணர்வு கம்மியா இருந்ததுன்னா ஆணவத்தை உருவாக்கும். ஆணவம் வந்து அகங்கார கழிவுகளை உருவாக்கும். நெக்ஸ்ட். ஸோ L1 L2 L3னா என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, புரியலன்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, நான் சஞ்சீத கர்மா, பிராப்த கர்மா, அகாய கர்மா, அகாத்மா கர்மாவை தான் நம்ம வந்து L1 L2 L3 ஈஸியா உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும். அந்த பேர்னால உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றது இல்லை. L1னா இந்த உடல் எடுக்கிறப்ப இந்த உடல் வந்து இந்தந்த கர்மாக்களை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு வந்திருக்கும். இந்த உடல் எடுத்திருப்போம், அதைத்தான் நம்ம L1 சொல்றோம். அதனால இந்த L1 வந்து நம்ம வந்து சஞ்சீத கர்மா. ஸோ இந்த பிறவியில இந்த உடல் எடுக்கிறப்ப இருக்கிற கர்மாவை தான் L1 சொல்றோம். ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் வந்து L1 போட்டுருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க L1னா என்ன, L2னா L3னா என்னன்னு. L1னா சஞ்சீத கர்மா, இந்த உடல் எடுத்துரும். L2னா
மொத்தமா இது வரைக்கும் நமக்கு இப்ப அனுபவிச்சிருக்கோம், இன்னும் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள் வந்து L2 அப்படின்னு சொன்னோம். L3னா ஒண்ணும் இல்லை. இந்த பிறவி எடுத்து இப்ப இந்த பிறவி எடுக்கிறதுக்கு ஒரு கர்மா இருக்கும். இந்த பிறவி எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால திருப்பியும் நம்ம வந்து மாயையினாலையும் ஆணவத்தினாலையும் கர்மாவை உருவாக்கிடுவோம், தெரிஞ்சோ தெரியாமோ. அதை வந்து L3ல போய் ஸ்டோர் ஆகும்னு சொல்லணும், வேற ஒண்ணும் இல்லை. L1 L2 L3ல வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம், குழப்பிக்காதீங்க. L1னா இதுதான், L2னா இதுதான், L3னா இது, வேற ஒண்ணும் இல்லை. நெக்ஸ்ட் போங்க. ஸோ உடலும் உயிருக்கும் இடையில வந்து L1 இருக்கும், உயிருக்கும் ஆன்மாவுக்கும் இடையில வந்து L2 இருக்கு, ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையில வந்து L3 இருக்கு. இப்ப வந்து நம்ம லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்னா, இந்த L3ல மட்டும் நீங்க ஒர்க் பண்ணுங்க. இப்பத்துக்கு நீங்க கர்ம வினைகளை உருவாக்காம, மாயையினாலையும் ஆணவத்தினாலையும் உருவாகிற இந்த கர்மங்களை L3 ஃபர்ஸ்ட் காலி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா, பரமாத்மால இருந்து ஆன்மாக்கு வர்ற ஆற்றல் வந்து அதிகமா இருக்கும். அப்ப வந்து L2 வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக வைக்கும். இதை பத்தியெல்லாம் நம்ம பின்னாடி ரொம்ப தெளிவா பார்ப்போம். போன வாரம் வந்து ஆடியோ சரியில்லை அப்படின்றதுக்காக இதை திருப்பி சொல்றேன். திருப்பி நம்ம பின்னாடி இதை பின்வரும் காலங்கள்ல வந்து ரொம்ப தெளிவா பார்ப்போம். நெக்ஸ்ட். ஸோ நமக்கு உணர்வும் அறிவும் வந்து சமமாகணும். ஃபர்ஸ்ட் இந்த உணர்ச்சியில இருந்து வெளியே வரணும்னா, ஸோ உங்களோட உணர்வு நிலையும் அறிவு நிலையும் சமநிலை அர்த்தநாதீஸ்வரர் நிலைக்கு வந்து உங்களை வந்து கொண்டு வரணும். ஸோ அதுக்கு உண்டான என்ன பயிற்சிகள் பண்ணணும். இப்ப சில பேர் ரொம்ப அறிவா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப உணர்வு பூர்வமா இருப்பீங்க. ஸோ உணர்வு பூர்வமா இருக்கிறவங்களுக்கு அறிவை சமநிலைப்படுத்துறதுக்கு உண்டான பயிற்சிகள் கொடுக்க போறாங்க. அறிவு அதிகமா இருக்கிறவங்களுக்கு உணர்வை எப்படி அதிகப்படுத்திக்கணும்ன்ற பயிற்சிகளை கொடுக்க போறாங்க. ஸோ அப்ப 4 வகையான பயிற்சிகளா பிரிக்கிறாங்க. ஆண்களுக்கு ஒரு செட் ஆஃப் பயிற்சிகள், பெண்களுக்கு ஒரு செட் ஆஃப் பயிற்சிகள் கொடுக்க போறாங்க. ஸோ ஆண்களுக்கு வந்து அறிவு அதிகமா இருக்காங்க, உணர்வு கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஒரு பயிற்சி, உணர்வு அதிகமா இருந்து அறிவு கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஒரு தனியா பயிற்சி. அதே மாதிரி பெண்களுக்கும் 2 பயிற்சி. அறிவு அதிகமா இருக்க பெண்களுக்கு வந்து எப்படி உணர்வு நிலையில இருக்கணும் அப்படின்றதுக்காக, உணர்வு அதிகமா இருக்கு அறிவு கம்மியா இருக்கிறப்ப அறிவை கொஞ்சம் எப்படி அது சமநிலைப்படுத்துறதுக்கு உண்டான பயிற்சிகள் தனித்தனியா கொடுக்க போறாங்க. அந்த அர்த்தநாரீஸ்வரரோட தன்மை என்னன்னா, ஸோ உணர்வும் அறிவும் சமநிலை ஆகணும் அப்படின்றது தான். அதுக்காகத்தான் பின்வரும் காலங்கள்ல அந்த பயிற்சிகள் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட். ஸோ ஒரு வண்டி, பரமாத்மா, நம்ம உடல் ஒரு வண்டின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பரமாத்மாவை நோக்கி போகணும்னா உணர்வும் அறிவும், ஒரு வீல் இருக்கு, 2 வீலும் வந்து சம அளவுல இருந்தா மட்டும்தான் அது நேரா பயணம் பண்ணும். அப்ப நேரா பயணம் பண்ணாதான் பரமாத்மா போகும். அப்ப உணர்வும் அறிவும் வந்து சமநிலையா இருந்தா மட்டும்தான் 2 வீலும் ஒரே சமநிலையமா பரமாத்மாவை நோக்கி போகும். நெக்ஸ்ட். ஸோ உணர்வு கம்மியாகி அறிவு அதிகமாச்சுன்னா உங்களோட லெஃப்ட் சைட் பயணம் ஆயிடும். உங்களோட பரமாத்மாவை நோக்கி உங்களோட பயணம் போகாது. உங்களோட பயணம் வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாது நீங்க எதை நோக்கி மூவ் ஆகுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஏன்னா இதுக்கு ஒரு லிமிட்டோ எப்படி போறோன்ற ஒரு ரோடோ எதுவுமே இல்லை. நீங்க மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கடவுளை நோக்கி மூவ் ஆகுறீங்களா அப்படின்றதுதான் கொஸ்டின் மார்க். அப்ப அந்த உணர்வும் அறிவும் சமநிலைப்பட்டா மட்டும்தான் நீங்க பரமாத்மா கடவுளை நோக்கி போக முடியும். ஸோ உணர்வு கம்மியா இருந்து அறிவு பெருசா இருந்ததுன்னா நீங்க லெஃப்ட் சைட் டைரக்ஷன்ல போயிடுவீங்க. நெக்ஸ்ட்மா. ஸோ உணர்வு அதிகமாகி அறிவு கம்மியா இருந்தாலும் உங்களோட டைரக்ஷன் ரைட் சைட்ல போயிடும், இறைவனை நோக்கி போகாது. ஸோ ஒரு சர்க்குலர் மோஷன் போகும். நமக்கு லீனியர் மோஷன் தான் வேணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் போங்க, இதுக்கு முன்னாடி ஸ்கிரீன். ஸோ ஒரு லீனியர் மோஷன். ஸோ 2 சமநிலை இருந்தா தான் ஒரு நேர்கோட்டு பயணத்துல போனா மட்டும்தான் இறைவன்கிட்ட போக முடியும். நேர்கோட்டு பயணம் வேணும்னா உணர்வும் அறிவும் சமநிலையில இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ உணர்வு அதிகமா இருந்து அறிவு அதிகமா இருந்து உணர்வு கம்மியா இருக்குதுன்னா நீங்க லெஃப்ட் சைடு மூவ் ஆயிடுவீங்க. இறைவன் நேரா இருக்காருன்னா நீங்க அதுல இருந்து பார்த்து மாறிடுவீங்க. அதான் வந்து சமநிலைப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்மா. ஸோ உணர்வு அதிகமா இருந்து அறிவு கம்மியா இருந்தாலும் நீங்க ரைட் சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க, ஒரு சர்க்குலர் மோஷனுக்கு வந்துருவீங்க. ஓகேங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி. ஓகேங்கண்ணா, மிகவும் அற்புதம் அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இத்தோடு நமது மீட்டிங் நிறைவடைகிறது.
மீண்டும் நாம் அனைவரும் அடுத்த வாரம் இணைவோம். அனைவருக்கும் நன்றி. அனந்த கோடி அன்புகள்.